بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்தில் அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது போல நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய வாராந்த பயான் நிகழ்ச்சியிலே பிரமிட் கட்டமைப்பு வியாபார முறைமைகள் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் பொதுவாக சமூகத்திலே பரவி காணப்படுகின்ற புதிய இந்த வியாபார முறைமை தொடர்பாக ஷரியாவுடைய அறிஞர்கள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக தெளிவுபடுத்துவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலில் நாம் ஒரு விடயத்தை இங்கு வழங்கிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர வேறு எதையும் கபூல் செய்வதில்லை என்று கூறிவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள். அந்த வசனத்தை ஓதி காண்பித்துவிட்டு ஒரு பிரயாணம் செய்கின்ற மனிதனுடைய நிலையை ஒப்பீடு செய்து பேசினார்கள். ஒரு மனிதர் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார். அந்த பிரயாணத்தின் இடைநடுவிலே பிரயாண களைப்பின் காரணமாக ஒரு மர நிழலிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். யா ரப்பு யா ரப்பு என்று தன்னுடைய ரப்பை அழைத்து பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் உண்டிருக்கின்ற உணவு ஹராமானது, அவன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது, அவன் அருந்தி இருக்கிற பானம் ஹராமானது, அவன் முழுமையாக ஹராத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு,
அவனுடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள். உண்மையில் இந்த செய்தியை எதற்காக சொல்கிறேன் என்றால், பொதுவாக முஸ்லீம்களாகிய நம்முடைய பொருளாதாரம் நாம் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக தேடுகின்ற நம்முடைய வாழ்க்கைக்கான தேடலாக அது இருந்தாலும் அது நம்முடைய ஆன்மீகத்தோடு தொடர்பட்டது. நம்முடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட, தம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் தேடுகின்ற பொருளாதாரமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். இதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் இங்கே சொல்ல வருகிறார்கள். எனவே முஸ்லீம்களாகிய நம் எல்லோருடைய பொருளாதாரமும் இன்ன பிற விடயங்களும் தூய்மையாக இருக்கிற போதுதான் நாம் செய்கிற இபாதத்துக்களும் அங்கீகரிக்கப்படும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக ஆக்கி தந்திருப்பது போல, நம்முடைய இபாதத்துக்களை தூய்மையாக நாம் ஆக்கியிருப்பது போல, நம்முடைய பொருளாதாரங்களையும் ஹலாலானதாக மாற்றி அதன் ஊடாக நம்முடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்பட்ட இபாதத்துக்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கபூல் செய்து கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன் என்றால், குறித்த இந்த வியாபாரத்தை மாத்திரம் மையப்படுத்தியதல்ல. பொதுவாக நம்முடைய எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல், எந்த ஒரு பொருளீட்டல் முறை எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல், இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், வரையறைகள் கண்டிப்பாக இருக்கிறதா என்பதை பரிசீலிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஏன், அந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் நம்மில் தாக்கம் செலுத்துவது போல, நம்முடைய இபாதத்துக்களில் தாக்கம் செலுத்துவது போல, நம்முடைய உறவுகளிலும் நம்முடைய குடும்பத்திலும் அது தாக்கம் செலுத்தும். அதனால் தூய்மையான முறையில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய பொருளாதாரங்களையும் ஆக்குவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது எந்த சகோதரர்களையும் நோக்கமாக கொண்டோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்தையும் மையப்படுத்தியோ செய்யப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. பொதுவாக இந்த வியாபார முறை தொடர்பாக உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவது மாத்திரம்தான் நோக்கம். எனவே அவர்களுடைய நியாயங்கள் சில நேரம் நமக்கு நியாயங்களாக தென்பட்டால் நாம் அதிலிருந்து விலகி கொள்ளலாம். அவர்களுடைய நியாயங்கள் நமக்கு நியாயமாக தென்படாத போது அதோடு சம்பந்தப்பட்டவர்களை நாம் எந்த விதமான வற்புறுத்தல்களையும் செய்யவும் இல்லை, அவர்களை நிர்பந்திக்கப் போவதும் இல்லை. இது அடிப்படையான ஒரு அம்சமாக ஆரம்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரமிட் வியாபார கட்டமைப்பு வியாபார முறைமைகள் என்ற தலைப்பை பொறுத்தவரையில் பொதுவாக இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் இந்த பிரமிட் கட்டமைப்பு வியாபார முறைகள் ஒன்று நேரடியாக பிரமிட் ஸ்கீம்ஸ் என்றோ அல்லது நெட்வொர்க் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரிலோ சர்வதேச ரீதியாக இருக்கிறது. அது இலங்கையில் மாத்திரமல்ல, அல்லது இலங்கையில் இருக்கின்ற ஒரு மாகாணத்தில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக இது செயற்பட்டு கொண்டிருக்கிற அல்லது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு வியாபார முறை என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக இந்த வியாபார முறைமையை பொறுத்தவரையில் பிரமிட் வியாபார முறை என்றால் என்ன என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரமிட் வியாபார முறை என்றால் என்ன என்பது, உண்மையில் பிரமிட் வியாபார முறை என்பதை நான் இங்கே போட்டிருக்கின்ற இந்த வரைவிலக்கணத்தின் மூலமாக அடையாளப்படுத்துகிறார்கள், வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள்.
என்ன வரைவிலக்கணம்? Under which a person makes a payment to get a right to recruit others into the scheme for which he receives an income. ஒருவர் ஒரு திட்டத்தில் இணைந்து அந்த திட்டத்தில் இன்னும் பலரை இணைத்து கொண்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு திட்டத்திற்கு தான் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று அடையாளப்படுத்துவார்கள். பொருளியலிலே இதைத்தான் வரைவிலக்கணமாக போட்டிருக்கிறார்கள். ஒருவரை நாம் ஒரு திட்டத்தில் இணைந்து அந்த திட்டத்தில் இணைவதன் மூலமாக வேறு பலரையும் அதில் இணைத்து கொள்வதன் மூலம் தனக்கு ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற ஒரு திட்டம். இந்த வரைவிலக்கணம் இலங்கையின் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டிருக்கிற பிரமிட் ஸ்கீம்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு அந்த ஏட்டிலே கையேட்டிலே போடப்பட்டிருக்கின்ற ஒரு வரைவிலக்கணம். இது நானாக உருவாக்கியதல்ல, அந்த ஏட்டிலே போடப்பட்டிருக்கின்ற ஒரு வரைவிலக்கணம். இந்த வரைவிலக்கணம் தான் பொதுவாக பிரமிட்டுக்குரிய வரைவிலக்கணம். ஆனால் முக்கியம் என்னவென்று கேட்டால், இந்த வரைவிலக்கணத்தை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு திட்டத்தில் இணைந்து வேறு பலரையும் அந்த திட்டத்திலே இணைத்து அதனூடாக தனக்கொரு இன்கம் கிடைக்கணும் என்பதற்கான ஒரு திட்டம். பொதுவாக சர்வதேச ரீதியாக இந்த பிரமிட் கட்டமைப்பு முறைமையை இரண்டு வகையாக பார்ப்பார்கள். இதில் ஒன்று, there are basically two types of pyramid schemes. ரெண்டு வகையான பிரமிட் கட்டமைப்பு முறைமைகள் பொதுவாக இருக்கிறது, அடிப்படையில் இருக்கிறது. ஒன்று the naked pyramid scheme. naked pyramid schemes என்று சொன்னால் சாதாரணமாக கீழே போட்டிருக்கும், the naked pyramid scheme is one in which no product is offered. அங்கு ஒருவர் ஒரு திட்டத்தில் ஆட்களை சேர்த்து விடுவார். அந்த திட்டத்தில் சேருவதற்காக பணத்தையும் செலுத்தலாம். செலுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு கொமிஷன் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். ஆனால் அங்கு எந்த ஒரு பொருளும் இடையிலே கைமாறப்பட்டிருக்க மாட்டார். சாதாரணமாக நாங்கள் நேக்கட்டன்னு சொல்லுவோம், உடுப்பில்லாமல் இருக்கிறது சொல்லுவோம், அதான் நேக்கட்டன்னு சொல்கிறது. அப்போ அதே பேரை தான் இதுக்கு வச்சிருக்கிறான், பிரமிட் ஸ்கீம்ஸுக்குள்ள நேக்கட் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று சொல்கிறது. நேக்கட் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்றால் சாதாரணமாக ஒரு வியாபாரி அல்லது ஒரு கம்பெனி அவருக்கு கீழே ஒரு 10 பேரை சேர்த்து கொடுப்பார். அந்த 10 பேரும் சேருவதற்காக ஒரு சேர்வு பணம் செலுத்துவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு கீழே 10 பேரை சேர்ப்பார்கள். சேர்ப்பதன் மூலமாக மேலுள்ளவர்களுக்கு பணம் கிடைக்கும். அப்ப இங்கு சேர்க்கிற போது அவர் எந்தவித பொருளும் வியாபாரமாகவோ எந்த ஒரு கைமாறலோ நடக்காது. இது பிரமிட் ஸ்கீம்ஸினுடைய முதலாவது வகை. இரண்டாவது த ப்ராடக்ட் பேஸ்ட் பிரமிட் ஸ்கீம்ஸ், பொருளை அடிப்படையாக கொண்ட பிரமிட் ஸ்கீம்ஸ். பொருளை அடிப்படையாக கொண்ட பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று சொன்னால், the product based pyramid scheme is operated in most instances as a multi-level or network marketing scheme in which a participant is required to purchase a product at an inflated price in return for which he receives. ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் இணைந்து கொள்வதற்காக ஒருவர் இன்னொருவரை இணைக்கிற போது இடையிலே ஒரு பொருள் அங்கு கைமாறப்படும். ஒரு பொருளை கொள்வனவு செய்வதன் மூலமாக அந்த திட்டத்தில் இணைந்து கொள்கிறார். இந்த திட்டத்திற்கு தான் மல்டி லெவல் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு முறைமைகள், ஒன்று நேக்கட் பிரமிட் ஸ்கீம்ஸ், அடுத்தது ப்ராடக்ட் பேஸ்ட் பிரமிட் ஸ்கீம்ஸ். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்ற வகையை தான் இந்த ரெண்டு பேராலையும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. ஒன்று என்ன? ஒன்று மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டுலையும் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரெண்டுமே ஒரே வகையான வேலையை செய்கிறது.
ஒரு கம்பெனி தான் உற்பத்தி செய்கிற பொருள்களை மக்களுக்கு விற்பனை செய்வதற்காக ஆட்களை உள்வாங்கி அந்த பொருளை வாங்க வைப்பது, அந்த பொருளை வாங்குகிறவர்கள் இன்னும் பலரை அதே பொருளை வாங்க வைப்பது, அவர்களும் தங்களுக்கு கீழே அந்த பொருளை வேறு சிலரை வாங்க வைப்பது, வாங்க வைப்பதன் மூலமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களை அதில் வாங்க வைத்து இணைத்து கொள்வதன் மூலமாக மேலுள்ளவர்களுக்கு பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். இதைத்தான் ப்ராடக்ட் பேஸ்ட் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லலாம். அப்போ இங்கே இந்த ரெண்டாவது வகை தான் இங்கு நாங்கள் பேச வேண்டிய ஒரு பகுதி. அதுதான் பெரும்பாலும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற விஷயம். முன்னுக்குள்ள பிரமிட் நேக்கட் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று சொல்கிற வகையை பொறுத்தவரையில் இலங்கையிலே ஒரு காலத்தில் அது நடந்தது. அது இப்போது முற்றாக இல்லாமல் போய்விட்டது. அப்படி செய்து நிறைய பேருடைய பொருளாதாரங்கள் அதிலே இழந்து போனது. அதுக்கு பிறகுதான் இலங்கை மத்திய வங்கி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, தடைங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ பெரும்பாலும் இந்த இரண்டாவது வகை சமுதாயத்திலே நடைபெறுகிறது, இந்த பேரிலே நடைபெறுகிறது. ரைட். இப்போ இந்த விடயத்தை பொறுத்தவரையில் முதலில் நாம் ஒரு விடயத்தை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டாவது வகை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்வது அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்கிற இந்த வியாபாரம் எப்படி இடம்பெறுகிறது, எப்படி அது நடைபெறுகிறது என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையிலும் பல வகையான திட்டங்கள் இருக்கிறது. முதலில் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்கிற இந்த வியாபார முறையை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வித்தியாசமான முறைகளில் கையாள்கிறது, மேற்கொள்கிறது. எல்லா கம்பெனிகளும் ஒரே விதமாக மேற்கொள்கிறது என்று சொல்லவில்லை, அப்படியும் கிடையாது, வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிளானிலே அந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். நாம் பேசுகின்ற பொதுவாக இந்த வியாபாரம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றியது தான். இப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனி சில பொருள்களை உற்பத்தி செய்யும். உற்பத்தி செய்கிற அந்த பொருள்களை பொறுத்தவரை அதை அந்த கம்பெனி விற்பனை செய்வதற்காக சிலரை அந்த பொருளை வாங்க வைப்பார்கள். பொருளை வாங்குகிற போது அந்த கம்பெனியுடைய ஓனர், கம்பெனியின் சொந்தக்காரர், அவர்தான் அந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்பதனுடைய பிரதான நபர். அவரில் இருந்து அப்படியே கிளைகள் பிளான் அப்படியே பிரிந்து போகும். அவரிடத்திலே இருந்து 2 பேர் அந்த பொருளை வாங்குவார்கள். வாங்குகிற போது அதற்குரிய பெருமானத்தை கொடுத்து வாங்கியிருப்பார்கள். வாங்குகிற வேளையில் அவர்கள் இருவருக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன? இந்த பொருளை நீங்கள் இன்னும் 2 பேருக்கு விற்பனை செய்ய வேண்டும். அவர்களை இந்த பொருளை கொள்வனவு செய்வதற்குரிய மார்க்கெட்டிங்கை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ அவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள்? அந்த பொருளை வாங்குவதற்குரிய முயற்சியை செய்வார்கள், மற்றவர்கள் எப்படியாவது இதை வாங்க வேண்டும் என்று. அப்படி குறிப்பிட்ட 2 பகுதிகளிலுமே அவர்களுடைய அந்த குறித்த எண்ணிக்கை நிறைவடைகிற போது மேலுள்ள அந்த கம்பெனியுடைய ஓனர், முதலாவதாக அவரிடத்திலே வாங்கினார்களே முதல் லைனிலே இருப்பவர்கள், அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு அதனூடாக ஒரு கமிஷன் பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் அந்த வியாபார முறை நடைபெறுகிறதுனுடைய ஒரு நேச்சராக, அதனுடைய முறைமையாக இருக்கிறது. இப்படித்தான் அந்த வியாபார முறை நடைபெறுகிறது. இதில் ஒரு விடயம் என்னன்னு கேட்டால், இந்த கம்பெனிகளை பொறுத்தவரை, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்கிற இந்த கம்பெனிகளை பொறுத்தவரையில் இந்த படத்தை சும்மா உதாரணமாக பார்ப்போம் நாங்கள். இதில் பாருங்கள், ஆஹா ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். இவர் தான் அந்த கம்பெனியை நடத்துகிறவர், பொருளை உற்பத்தி செய்கிற அந்த கம்பெனியை நடாத்துறவர். அவருக்கு பக்கத்தில் 2 லைன் போகுது, ஒன்று ரைட், இன்னொன்று லெஃப்ட், வலது இடதண்டு 2 லைன்கள். இந்த 2 லைன்லையும் இருக்கிற 2 பேருக்கு அவர் அந்த பொருளை விற்பனை செய்கிறார்.
உதாரணமாக ஒரு 50,000 செலுத்தி 2 பேரும் அந்த பொருளை கொள்வனவு செய்திருப்பார்கள். இப்போ கொள்வனவு செய்யும் போது அவர்கள் இருவரும் தங்களுக்கு கீழே இன்னும் இருவரை அந்த திட்டத்திலே இணைத்து விடுவார்கள். அந்த பொருளை கொள்வனவு செய்ய வைத்து அந்த திட்டத்தில் இணைத்து விடுவார்கள். இப்போ இணைத்து விடுகிற போது அவர்கள் பொருளை 2 பேர் இவர்களுக்கு கீழே வாங்கியதன் மூலமாக மேலே இருக்கின்ற அந்த 2 பேருக்கும் பணம் கிடைப்பது போல ஆக மேலே இருக்கின்ற கம்பெனியுடைய ஓனருக்கும் பெரியான ஒரு பணம் கிடைக்கும். இப்ப இது முடிந்து போவதில்லை. ஏன் தொடர்ந்தும் இவர்களுக்கு வருமானம் கிடைப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழே இருக்கிற 2 பேரும் அதை நிறுத்தி கொள்ள முடியாது. அவர்களும் தங்களுக்கு கீழே ஆட்களை விரித்து கொண்டே போக வேண்டும். அப்ப விரித்து கொண்டே போகும்போது அந்த எண்ணிக்கை வலது இடதுங்கிற பகுதிகளிலே விரிந்து கொண்டே போகும், பெரிய அளவிலே விரிந்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு அது விரிந்து செல்கிறதோ அந்த அளவுக்கு அந்த லைனுக்கு மேலே இருக்கின்ற எல்லோரும் கீழே உள்ளவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய மேலுள்ளவர்களுக்கு அதனுடைய கமிஷன் கிடைத்து கொண்டே இருக்கு. இதுதான் இந்த வியாபார முறையினுடைய நடைமுறை. இப்படித்தான் அது இடம்பெறுகிறது. இதுல முக்கியமாக என்னன்னு கேட்டால் இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையிலே இந்த திட்டத்தில் ஒருவர் இணைந்து கொள்வதாக இருந்தால் முதலாவது அவர் அந்த பொருளை தானாக விரும்பி இந்த திட்டத்தில் இணையாமல் இன்னொருவரை இந்த பொருளை வாங்க வைக்க முடியாது. உதாரணமாக நான் இந்த திட்டத்தில் இணைந்திருந்தால்தான் எனக்கு கீழ் இன்னும் 2 பேரை இந்த பொருளை வாங்க வைக்கலாம். நான் இண்டிபெண்டாக சுதந்திரமாக இருந்து கொண்டு இன்னும் 2 பேரை வாங்க வைக்க முடியாது. அப்ப அங்கு எனக்கு ஒரு நிபந்தனை வருகிறது. எனக்கு கீழ் 2 பேரை சேர்ப்பதாக இருந்தால் நான் ஏற்கனவே அந்த பொருளை குறித்த கம்பெனியிலே என்னுடைய பெயரை பதிவு செய்து பொருளை கொள்வனவு செய்திருக்க வேண்டும். ஒன்று நான் நேரடியாக போய் அதை கம்பெனியிலே கொள்வனவு செய்திருக்கலாம், அல்லது எனக்கு மேலே இருக்கின்றவரிடத்திலே அவர் ஊடாக அந்த பொருளை கொள்வனவு செய்திருக்கலாம். அப்ப இதுல முக்கியம், நான் ஏதாவது பொருளை ஈட்ட வேண்டுமானால் முதலாவது அந்த பொருளை நான் ஏற்கனவே குறித்த கம்பெனியில் கொள்வனவு செய்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இந்த வியாபார முறைமையை பொறுத்தவரையில் உதாரணத்திற்கு எங்கும் நான் காட்டியிருக்கிற இந்த படத்தையும் ஒரு தரம் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையில் இந்த படத்திலே சுமார் 63 இலக்கங்கள் இருக்கின்றன. 63 இலக்கங்கள். முதலாவதிலே இருந்து இறுதி வரைக்கும் 63 பேர் இருக்கிறார்கள். முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறவர் இந்த கம்பெனியுடைய ஓனர் என்று வச்சுக்கொண்டால் 2 பகுதியிலேயுமே 32 பேர் இருக்கிறார்கள் இந்த பொருளை வாங்கியவர்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், முதலாவது நபரிடத்திலே இருந்து 2 பேர் 2-3 என்ற இலக்கத்திலே அந்த பொருளை கொள்வனவு செய்கிறார்கள். இந்த கம்பெனியிலே பொருளை கொள்வனவு செய்யும் போது அவர்களுடைய பொறுப்பு அடுத்தது கடமையாக மாறுகிறது. அதனூடாக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதாக இருந்தால் அதற்கு கீழ் இன்னும் 2 சேர்க்க வேண்டும். 2 சேர்ப்பதுதான் அந்த 2வது செகண்ட் லெவலிலே வரக்கூடியது. அவர்கள் 2 பேரும் 4 பேரும் தலா 2 பேரை சேர்த்தால் 3வது லைன் உருவாகும். 4வது லைனிலே அந்த 4 பேரும் தலா 2 பேரை சேர்ப்புற போது அங்கே 5வது லைன் உருவாகும். இப்ப இங்க உதாரணமாக இந்த திட்டத்தில் இணைந்து கொள்கிற ஒருவர் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தான் திட்டத்தில் இணைந்தால் மாத்திரம் போதாது. அடுத்தது தான் இன்னும் குறித்த எண்ணிக்கையானவர்களை அந்த திட்டத்தில் இணைத்து விட்டால் தான் தனக்குரிய வருமானம் கிடைக்கும்.
வெறுமனே ஒரு ஆள் போய் பொருளை மட்டும் வாங்கிட்டு ஊட்ட கொண்டே வச்சு கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்காது. அவர் யாருக்காவது அந்த பொருளை பற்றி சொல்லி, இந்த பொருளை நீங்கள் யாருக்காவது வாங்குவதற்குரிய ஆர்வத்தை ஊட்டி அவர்கள் அதை வாங்கினால் உங்களுக்கு இப்படி வருமானம் கிடைக்கும் என்ற அந்த ஆர்வத்தை சொன்னால்தான் அவர்களுக்கு மேலுள்ளவர்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ உதாரணத்திற்கு இப்படியான ஒரு பொருளை வாங்குகிற ஒருவர் தனக்கு கீழே 10 பெயர்களை சேர்த்து விட்டால், தனக்கு கீழே 10 பேர் அந்த பொருளை வாங்கினாதான் இவருக்கு மேலுள்ளவருக்கு கொமிஷன் கிடைக்கும் என்று வச்சு கொண்டால், அவர் 2 வழிகளிலையும், வலது பக்கத்தில் 5 பேரும் இடது பக்கத்தில் 5 பேரையும் சேர்த்து விடுகிற போதுதான் அவருக்கு மேலுள்ளவருக்கு கொமிஷன் கிடைக்கும். சாதாரணமாக ஒரு ஆள் வலது பக்கத்தில் 3 பேரும் இடது பக்கத்தில் உள்ள லைனில் 5 பேரையும் சேர்த்திருந்தாலும் அவருக்கு காசு கிடைக்காது. 2 பகுதியிலையும் சராசரியாக சமாந்தரமாக அந்த எண்ணிக்கை வர வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தா, முதலாவதுல லைனில் உள்ளவர் ஒரிஜினல் ப்ரமோட்டர், அந்த பொருளை விற்பனை செய்கிறதுல ஊக்கப்படுத்துறதுல முதலாவதால் அந்த கம்பெனி ஓனர், அவருக்கு கீழே 5 பேர் அந்த பொருளை கொள்வனவு செய்தால் அவருக்கு பணம் கிடைக்கும். முதலாவது லைன் லெவலில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு கீழே 5 பேரை வலது பக்கத்தில் வாங்க வைக்கணும், இன்னும் 5 பேரை இடது பக்கத்தில் வாங்க வைக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கூடலாம் குறையலாம். இப்போ இந்த லெவலில் இப்போ இருக்கிற அடிப்படையில் நாங்கள் உதாரணமாக பார்த்தால், இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த லெவலின் படி 63 பேர் இந்த லைனில் இருக்கிறான். 63 பேர், 63 பேரும் ஒவ்வொருவரும் இந்த பொருளை 50,000 ரூபாய் செலுத்தி வாங்கியிருந்தால் 63 பேரும் சுமார் 31,50,000 ரூபாய் இந்த மொத்தமாக பொருளை வாங்கியதன் மூலமாக கம்பெனிக்கு கிடைத்திருக்கும். 31,50,000 கிடைச்சிருக்கும். இப்போ அந்த பொருளை வாங்கின காசு கம்பெனிக்கு போகுது. இப்போ கம்பெனி கீழுள்ளவர்களுக்கு அந்த கொமிஷன் கொடுக்கணும். யாருக்கு கொமிஷனை கொடுக்குமென்று கேட்டால், 5 பேர் கீழே சேர்த்துருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4வது லைனில் உள்ளவர்கள் 5 பேர் சேர்க்கல. எனவே 4வது லைனில் உள்ளவர்களுக்கு இந்த 31,50,000 ரூபாயிலிருந்து எந்த வருமானமும் கிடைக்காது. ஆனால் மேல் லைனில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். மேல் லைனில் உள்ளவருக்கு ஒரிஜினல் ப்ரொமோட்டர் இருக்கிறார், கம்பெனியுடைய ஓனர், அவருக்கு கூடுதலாக கிடைக்கும். அவருக்கு சுமார் 7 தடவைகள் இதில் கொமிஷன் கிடைக்கும். ஏனென்று கேட்டால், அதில் சரியாக கணக்கு பார்த்தால் இஞ்சால பக்கம் 7 தரம் 5 என்று சொல்லி கணக்கெடுக்கையிலும் அங்கால 7 தரம் 5 எடுக்கையிலும். அப்போ மொத்தமாக அவருக்கு 10,000 ரூபாய் கொமிஷன் என்று வச்சு கொண்டால் 7 தரம் 70,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும் முதலாவது ஆளுக்கு. 2வது லைனில் உள்ளவர்கள் 2 பேர். அப்போ 2 பேரும் அவங்களுக்கு கீழே 2 பேரை வாங்க வச்சிருக்கிறான். அவருக்கு கிடைச்சது போல கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு கீழே உள்ள 5 பேர் லைன் குறையத்தான் இருக்கும். 2வது லைனில் உள்ளவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் 5 பேர் உள்ள லைனுங்கிறது குறையத்தான் இருக்கும். அப்போ பொருளை வாங்கியும் எந்தவித வருமானமுமே பெறாமலுக்கும் 4வது 5வது லைனில் உள்ள ஆக்கள் இருப்பாங்க. இப்போ 4வது 5வது லைனில் உள்ள ஆக்கள் ஏதாவது வருமானத்தை பெறணும் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யணும், கீழுக்கு 2 பேரை சேர்க்கும். அப்படி 2 பேர் அல்ல, 5 பேர் அளவுக்கு அங்கே 2 பகுதியிலையும் வலதுலையும் சேர்த்து போகணும், இடதுலையும் சேர்த்து போகணும். சப்போஸ் சில நேரம் இதில் உள்ள ஒரு ஆள் விட்ரோ ஆகிட்டார், விட்டு போட்டு போயிட்டார், பிள்ளைன்னு விளங்கிச்சு, அவர் செய்யலை என்று சொன்னால் அதுக்கு வேறு யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணினாதான் மேலுள்ளவருக்கு அந்த கொமிஷன் கிடைக்கும். அப்போ இப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எந்த ஒரு லைன்லையும் உடனடியாக ஒரு ஆள் பொருள்வனவு செய்வதன் மூலமாக அவருக்கு பணம் கிடைக்க போறதில்லை. அவருக்கு கீழே கண்டிப்பாக ஆக்கள் சேர்க்கப்பட்டால் மட்டும்தான், குறித்த அமௌண்டில் உள்ள ஆக்கள் 2 பகுதியிலையும் சேர்க்கப்பட்டால் மட்டும்தான் அவருக்கு பணம் கிடைக்கும்.
எப்படி இருந்தாலும் கீழுக்கு எவ்வளவு பேர் சேர்த்து போனாலும் கீழ் லைன்ல உள்ள ஆட்களுக்கு காசே கிடைக்காம போனாலும் மேல உள்ளவருக்கு எந்த நிலையிலும் காசு கிடைச்சு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் லைன் 5 பேருங்கிற அந்த அளவின்படி அவருக்கு ஒரு ஆள் கூடினாலும் ஆக்கள் கூடிட்டே இருக்கும். ஆனா அதே லைன்ல ஆக கடைசி லைன்ல ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சு கொண்டால் 10,000 பேருக்கும் உடனடியாக வருமானம் கிடைக்க போறல். அவங்க தங்களுக்கு கீழே ஆக்களை சேர்த்தால் மட்டும்தான், குறித்த எண்ணிக்கையான ஆக்களை சேர்த்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா சேர்த்தோ சேர்க்கலையோ பொருள் வாங்க வாங்க மேல் லைன்ல உள்ளவர்களுக்கு காசு கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்ப இதுல உதாரணமா பாத்தீங்கன்னா 31,50,000 ரூபாய் இந்த இவ்வளவு பேரும் வாங்கினால் இவர்களுக்குள்ள கணக்கின்படி சுமார் 1,70,000 ரூபாய் தான் கொமிஷனாக புடுபட்டிருக்கும் இவங்களுக்கு கணக்கின்படி. அப்ப அந்த 1,70,000 ரூபாய் கொமிஷன் போக மத்தமுள்ள தொகைகள் அந்த பொருளுக்குரிய பெறுமதி போக பெரும்பான்மையான தொகுதிகள் பணம் என்பது கம்பெனியுடைய ஓனர் ஒரிஜினல் ப்ரொமோட்டருக்கு போகும். எனவே இதில் முழுமையாக இலாபம் அடைகிறவர் அந்த கம்பெனியுடைய ஒரிஜினல் ப்ரொமோட்டருங்கிறத இதிலிருந்து வழங்கலாம். இதுதான் இந்த வியாபாரத்தினுடைய அந்த அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. ரைட். இப்போ உதாரணமாக இந்த வியாபார முறையை பொறுத்தவரையில் இது உலகளாவிய ரீதியிலே இந்த வியாபார முறை இடம்பெற்றாலும் இந்த எண்ணிக்கைகள் அடுத்தடுத்த லெவல்களிலே கூடி கொண்டு போகும்போது அது தொடர்ந்து கொண்டே போகும். ஏதோ ஒரு கட்டத்திலே அது ஒரு முடிவுக்கு வரும். ஏன் முடிவுக்கு வரும் என்று கேட்டால், இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டிலேயோ அல்லது பிரதேசத்திலேயோ இருக்கிற எல்லோரும் இந்த திட்டத்திற்குள்ள நுழைந்தால் அவர்களோடு அந்த பொருள் அந்த பகுதியில் முடியும். ஒட்டுமொத்தமாக நாட்டில் முடியும் என்பதல்ல, பகுதியில் முடியும். அவர்கள் தங்களுக்கு கீழே யாரையாவது வாங்க வைப்பதற்குரிய ஆட்களை பெறாத ஒரு நிலை உருவாக வேண்டி வரும். சில நேரங்களில் பிரமிட் சம்பந்தமான கணக்குகளை போடுகிற போது இந்த பொருளை விற்பனை செய்கிற வேளையில் அந்த எண்ணிக்கைகளிலே சில நேரம் கடைசி லைனிலே அந்த பொருளை கொள்வனவு செய்திருப்பவர்கள் அடுத்த லைனிலே பொருளை விற்பனை செய்வதற்கு உலகத்திலேயே ஆட்கள் இல்லாமல் போற நிலைகளும் உருவாகும் என்று சில கணக்குகளையும் காட்டுகிறார்கள். அப்படியும் சாத்தியம் இருக்கிறது மெட்ஸிலே அவர்கள் காட்டுகிற கணக்கின்படி. எனவே இந்த பொருள் இந்த திட்டம் என்பது ஏதோ ஒரு கட்டத்திலே ஒரு முடிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையை பெற்றதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கையிலே இந்த பிரமிட் ஸ்கீம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இலங்கையிலே இந்த திட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நான் காட்டுகிற இந்த பேம்ப்ளெட் சீரீஸ், இந்த கையேடு என்பது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டது. 2006 ஆண்டுன்னு நினைக்கிறேன். 2006 ஆண்டு மேயிலே இந்த சீரீஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தலைப்பு பாருங்க, டேஞ்சர் போஸ்ட் பை பிரமிட் ஸ்கீம்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ். பிரமிட் ஸ்கீம்ஸ் அதுபோல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸுகளின் மூலமாக உருவாகிற அபாயம் என்ற தலைப்பில் இது ஏன் வெளியிடப்பட்டு சென்றால் 2006. இது நான் நினைக்கிறேன் ஸ்ரீமா பண்டார் நாயக்காவோட ஆட்சி காலம். அது அந்த காலப்பகுதியிலே பிரமிட் ஸ்கீம்ஸ் இலங்கையில் நடந்து பாரிய ஒரு நிதி மோசடி உருவானது. அந்த பிரமிட் ஸ்கீமை செய்தவர்கள் மக்களுடைய பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் அடையாளம் இல்லாமல். அதுக்கு பின்னால தான் அரசாங்கம் விழிப்படைந்து இது தடை என்கிற ஒரு சட்டத்தை போட்டது. இப்போ சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், 2006 உள்ளது, இப்பையும் இது அப்ளிகபிளா, இப்பையும் இது நடைமுறையில் இருக்குதாண்டு. நீங்கள் இப்போவும் சென்ட்ரல் பேங்குடைய வெப்சைட்டை திறந்து பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்குடைய வெப்சைட்டில் பப்ளிகேஷன் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பப்ளிகேஷன் என்ற பகுதிக்குள்ள அவர்கள் அவ்வப்போது மக்களை விழிப்பூட்டுவதற்காக சில பெம்ப்ளெட் சீரீஸ்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பவும்
இந்த பெம்ப்ளெட் சீரீஸ் அதில் இருக்கிறது. இந்த 4ஆம் நம்பரில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த டேஞ்சர் போஸ்ட் பை பிரமிட் ஸ்கீம்ஸ் என்ற இந்த ப்ரோக்ராம் தொடர்பான இந்த பெம்ப்ளெட் சீரீஸ் இன்றும் சென்ட்ரல் பேங்குடைய வெப்சைட்டில் இருக்கிறது. அப்போ அதில் இருந்து என்ன விளங்குதென்றால் அது நாட்டில் இது சட்டபூர்வமாக தடை என்றால் சில பொருளாதார ரீதியான வீழ்ச்சி நிலைகள் இதில் உருவாகிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது என்று அவர்கள் கணிக்கிறார்கள். சில நேரம் நாம் யோசிக்கலாம், இந்த பொருள் இலங்கையில் இருக்கிற குறைந்த அந்த கோடிக்கணக்கான மக்கள் வாங்குற அளவுக்கு வாங்கி முத்தாக நாடு சேதமடையுமா என்று யோசிக்கலாம். ஆனால் பொதுவாக பொருளியல் கணக்குங்கிறது சில சாத்தியங்கள் இருக்கிறதை வச்சு தான் போடுவார்கள். அப்போ அவர்களுடைய கணக்கு இந்த மார்க்கெட்டிங் நடந்தால், மக்கள் இதில் உள்வாங்கப்பட்டால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்டில் உள்ள முழு பேரும் இந்த திட்டத்துக்குள்ள இணைகிற ஒரு நிலையும் வரலாம். அப்படி இணைவாங்களா இல்லையா, இணைகிறதுக்கு சாத்தியம் இல்லை என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அவர்களுடைய பொருளியல் கணிப்பு இணைவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இப்போ உதாரணம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், கடைசி லைனில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற மொத்த சனத்தொகையில் கடைசி லைனில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மையான ஒரு தொகையானவர்களாக இருந்தால், அந்த கடைசியாக இருக்கிற மக்கள் அந்த பொருளை கொள்வனவு செய்திருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில். ஆனால் அந்த பொருளுக்கான கொமிஷன் கிடைப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏன் காரணம், நாட்டில் அவங்களுக்கு கீழே விற்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, சனத்தொகை முடிஞ்சு. இதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், பொருள் வாங்கியிருப்பாங்க, பொருளுக்குரிய பெருமானம் கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. இப்போ உதாரணமாக அந்த பொருளை வாங்கினவங்க தாங்க இன்னும் ஆக்களை சேர்க்கலாம் என்று பெரிய எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரம் அவர்கள் மூலமாக கிடைச்ச பெரிய ஒரு தொகை கம்பெனியினால சுருட்டி கொள்ளப்படலாம், சாத்தியம் இருக்கிறது. ஏன், நாட்டில் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லை, வாங்கினா தான் கீழே ஆக்கள் சேரும். ஆனால் வாங்கின அவ்வளோ பேருக்கும் பொருள் கிடைச்சிருக்கும், பெருமதிக்குரிய பொருள் கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு கொமிஷனும் கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லை. பொருளியல் கணக்கு சாத்தியம் இல்லைங்கிறது வேறு. ஆனால் அவர்களுடைய அந்த கணிப்பை வைத்து சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதை வச்சுத்தான் நாட்டில் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு விளைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. உதாரணத்துக்கு இந்த பெம்ப்ளெட் சீரீஸு இங்கிலீஷ்லையும் இருக்கிறது, தமிழ்லையும் இருக்கிறது, நீங்கள் வாசி பார்க்கலாம். இந்த பெம்ப்ளெட் சீரீஸில் அல்பேனியாவில் நடந்து அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார ரீதியான வீழ்ச்சி நிலையை ஒரு அனுபவ ரீதியான விஷயமாக போட்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் முறைசார் பொருளாதார முறைமையில் இருந்து முறைசாரா பொருளாதார முறைமைக்குள்ள அந்த அல்பேனியா போனதுனால அந்த சந்தர்ப்பங்களில் இப்படி கூடுதலான லாபங்களை கொடுத்து மக்களை ஈர்க்கின்ற பொருளியல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்தது என்பதனால் தான் அந்த ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ரைட். அப்போ அதில் முதலாவது விஷயம் நான் சொல்ல வாரது என்னென்றால், இந்த ஸ்கீம்ஸை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக நாட்டை பொறுத்த வகையில், இலங்கையை பொறுத்த வகையில் சட்ட ரீதியாக இது தடை செய்யப்பட்ட ஒன்று என்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறதன் மூலமாக ஒரு உண்மையான ஒரு விடயமாக புரிஞ்சு கொள்ளலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் சொன்ன அந்த வகைகள் எல்லாமே இதில் போட்டிருக்கிறான். உதாரணமாக பாருங்கள், வாட் இஸ் ப்ராமிட் ஸ்கீம்ஸ் என்று நாம் சொன்ன அதே விஷயம் கீழே அதே வரைவிலக்கணம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இதில் வலது பக்கத்தில் இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராமிட் ஸ்கீம்ஸ்ங்கிறதுல there are basically two types of pyramid schemes and the naked pyramid schemes and the product based pyramid schemes and அதே இரண்டு வகையையும் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு கீழே பார்த்தால் the naked pyramid scheme is one in which no product is offered. The product based pyramid schemes is operated in most instances as a multi level or network marketing schemes என்று போட்டிருக்கிறார்கள். எனவே நான் சொன்ன அதே விஷயங்களை மையப்படுத்தியதா. அப்போ ப்ராமிட் ஸ்கீம்ஸ்ங்கிறது
பொதுவாக சில நேரம் மக்களுடைய அபிப்பிராயம் ஒன்று இருக்கிறது, பிரமிட் ஸ்கீம்ஸ்ங்கிறது பொதுவாக எந்தவித பொருளும் இல்லாமல் பணத்தை மாத்திரம் பிரதானப்படுத்தி நடப்பதனால அது ஹராம், அதில் ஈடுபட தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் இங்கே பொருளியல் ரீதியாக உள்ள அவங்களோட விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த திட்டத்துக்கு மாத்திரம் பிரமிட் ஸ்கீம்ஸ் என்று சொல்றது இல்லை. பிரமிட் ஸ்கீம்ஸ்ங்கிறது பொது பெயர், அதுக்குள்ள வரக்கூடிய 2 டைப்ஸ், 2 முறைமைகள் இருக்கிறது. ஒன்று ப்ரொடக்ட் பேஸ்ட் ஆனது, ஒன்று நேக்கட். அப்போ ரெண்டையுமே அவர்களுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால் ஒன்றுதான், ரெண்டுமே இல்லீகலாகத்தான் இந்த நாட்டில் நடக்கிறது என்பதை போட்டிருக்கிறான். இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம், அண்டி பிரமிட் லோஸ் என்று சில சட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த பிரமிட் ஸ்கீம்ஸில் ஈடுபடும் போது இவர்களுடைய இந்த பேம்ப்ளெட்டின் படி, சென்ட்ரல் பேங்குடைய சட்டத்தின்படி இந்த திட்டத்தில் இணைந்து வேலை செய்கிறவர் அல்லது இதில் உள்வாங்கப்படுறவர் சில தண்டனைகளுக்கு உள்வாங்க வேண்டிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இதுக்கு கீழே இதை வாய்ச்சி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டு காட்டுறேன். இது கீழே இதை மட்டுமல்ல, இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ்ங்கிறது எப்படி செயல்படுகிறது, அதுபோல் ப்ரொடக்ட் பேஸ்டுங்கிறது எப்படி செயல்படுகிறது, ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகள் என்ன, ரெண்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிற விஷயங்களை மிச்சம் தெளிவாக இதில் போட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு ஒரு முக்கிய விஷயத்தை நாங்கள் புரிஞ்சிருப்போம். ஒன்று, இந்த ஸ்கீம்ஸ் எப்படி அடிப்படையில் இயங்குது என்கிறதும், அதன் மூலமாக நாங்கள் வருமானத்தை ஈட்டிக்கொள்வதாக இருந்தால் என்ன நாங்களுக்கு அதுக்கு கீழே பலரை இணைத்து கொள்வதன் மூலமாகவே தான் சேர்த்துக்கொள்ள முடியும் என்கிறதும், எனவே அதில் ஆக்களை நாங்கள் இணைக்கிறதுக்கு கூடுதலான முயற்சிகளை செய்கிற போது தான் அதில் ஆக்கள் சேருவாங்க. அதன் மூலமாக குறித்த எண்ணிக்கை எங்களுக்கு கீழே சேர்கிற போது அதனுடைய கமிஷன் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இது அதனுடைய நேச்சராக இருந்தாலும் பொருளியல் ரீதியாக இலங்கையை பொறுத்த வகையில் இது தடை, வேறு சில நாடுகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில நாடுகளில் இன்றைக்கும் அரபு நாடுகளில் கூட இது நடக்கிறது. அரபு நாடுகளில் கூட இந்த திட்டங்கள் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சட்ட ரீதியாக என்ன பெருமானத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற வியாபார முறைமையை பொறுத்தவரையில் இதை இஸ்லாத்தினுடைய பார்வையில் இப்போ எங்களுக்கு தேவைப்பட்டது அதுதான். நாட்டில் உள்ள சட்டம் என்கிறது லீகலாக இருக்கிற ஒரு விஷயம். அதே நேரம் நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையில் இதில் என்ன பாதகங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்போ பொதுவாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், ஏதாவது பொருளாதார ரீதியாக சட்ட விஷயங்கள் வாரபோது அறிஞர்கள் ஃபத்துவாக்களை சொல்லுவார்கள். குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஃபத்துவாக்களை சொல்லுவார்கள். சில நேரம் அந்த ஃபத்துவா கூறப்படுற விஷயங்கள் நமக்கு நியாயபூர்வமானதாக இருக்கலாம், இருந்தால் நாம் தவிர்த்து கொள்வோம். சில நேரம் அந்த நியாயங்கள் நமக்கு திருப்தி அளிக்காததாக இருக்கலாம். எனவே திருப்தி அளிக்காமல் அந்த நியாயங்கள் இருந்தால் அது அவரோடு உள்ள ஒரு விடயம், அதை நாம் யாரையும் வற்புறுத்த முடியாது, அவருடைய நியாயம் அது. எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் என்ன செய்யலாது, வற்புறுத்தி இதுதான் இறுதி தீர்வென்று சொல்ல முடியாது. எல்லா வகையான, உதாரணமாக இஸ்லாமிய வங்கி முறைமையை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வங்கி முறைமையை ஆதரித்து அதுக்குரிய ஃபத்துவாக்களை வழங்குகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாமிய வங்கி முறையில் இருக்கின்ற சில திட்டங்களை, சில ப்ரொடக்டுகளை கூடாது, ஹராம் என்று சொல்கிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். அப்போ இதில் ஒவ்வொருவருடைய பார்வைகளும் வித்தியாசப்படும். இதில் எம்மை பொறுத்தவரையில் இது தொடர்பாக, இந்த தொடர்பான திட்ட விஷயங்களிலே நான் 2011ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்தபோது இது தொடர்பான விடயங்களை தேடினோம். அறிஞர்கள் இந்த வியாபார முறை சர்வதேச ரீதியாக இருப்பதனால் என்ன நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள்,
அவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கு நியாயம் என்ன? பொதுவாக நாங்கள் இதை தேடி பார்த்த போது 3 வகையான நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபார முறையை பொறுத்தவரையில் இதை இஸ்லாமிய அறிஞர்கள் 3 வகையான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, முதலாவது, இந்த வியாபார முறையை முழுமையாக ஹலால் என்று நியாயப்படுத்துகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் இந்த வியாபார முறையை ஹலால் என்று நியாயப்படுத்துகிறார்கள். ஏன்னா நியாயம் என்றால் அவர்களுடைய பொதுவாக வியாபார முறைமைகள் என்பது அடிப்படையில் ஹலாலானது. அதில் ஹராம் என்பதற்குரிய நியாயங்கள் சேராத வரை அது ஹலாலாக இருக்கும். எனவே அவர்களுடைய பார்வையில் இது ஹராம் என்பதற்குரிய நியாயங்களை கொண்டிருக்காதனால் அவர்கள் ஹலால் என்று தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாராரை பொறுத்தவரையில் இந்த வியாபார முறைமையை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் அது தொடர்பாக தகவல்களை திரட்டி அவர்கள் இறுதியாக எடுத்துக்கொண்ட முடிவு இந்த வியாபார முறை ஹராமானது என்பதற்கு. அதற்கு சில நியாயங்களை ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் அது ஹராமானது. மூன்றாவது, சில அறிஞர்கள் இதை ஹலாலாக்கி இருக்கிறார்கள் சில நிபந்தனைகளோடு, சில நிபந்தனைகளை விதித்து. அந்த பொருளோடு சம்பந்தப்பட்ட விடயம், அந்த பொருளுடைய பெறுமதியோடு சம்பந்தப்பட்ட சில நியாயங்களை வைத்து அவர்கள் ஹலால் என்பதற்கு நிபந்தனைகளோடு கூடிய ஹலால் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த 3 நிலைகளும் இருக்கிறது. இதை பொறுத்த வகையில் 3 வகையான நிலைப்பாடுகளும் இருக்கிறது. இதில் முக்கியமாக எம்மை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற அறிஞர்கள் மார்க்க ரீதியாக இது தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதுபோல சர்வதேச ரீதியாக இருக்கிற உலமாக்களில் இந்த கருத்தை அதிகமான அறிஞர்கள் நியாயபூர்வமானதாக காண்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற போது இந்த வியாபார முறையை பொறுத்தவரையில் பெரும்பாலான அறிஞர்கள் இதை தடை செய்யப்பட்ட ஹராமான வியாபார முறை என்றுதான் பார்க்கிறார்கள். நான் 3 நிலைப்பாடுகளையும் சொல்லியிருக்கிறேன். இதில் அதிகமான அறிஞர்கள், அதை சொல்லியிருக்கின்ற அறிஞர்கள், அந்த நிறுவனங்களுடைய பெயர்களை நான் போட்டு காட்டுகிறேன். பெரும்பாலான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டை ஹராம் என்ற நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிற நியாயங்கள் என்பது ரைட். இப்போ இதில் இடையில் ஒரு விடயத்தை சொல்லிட்டு போகிறேன். இப்போ இங்கே போடப்பட்டிருக்கிற இதை பழைய பாருங்க. டாப் 25 மோஸ்ட் பாப்புலர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன் த வேர்ல்ட். உலக ரீதியாக இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பிஸ்னஸை செய்கிற பிரதான நிறுவனங்கள், இது சர்வதேச ரீதியாக உள்ள நிறுவனங்கள். இந்த பெயரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடைபெறுகிறது என்பதை சுமார் 25 நிறுவனங்களை பெயர் குறித்து போட்டிருக்கிறார்கள். ரைட். சர்வதேச ரீதி நான் சொன்னேன், சர்வதேச ரீதியாக இந்த வியாபார முறை தொடர்பாக கூடாது என்று தீர்ப்பு வழங்கிய பல அறிஞர்களும் ஃபத்வாவு கண்டுள்ள நிறுவனங்களும் இருக்கிறது. அந்த நிறுவனங்களிலே இங்கு போடப்பட்டிருக்கிற இந்த ஸ்லைட் ஓமானிலே இருக்கின்ற வசாரத்துல் அவுகாஃப் வஷ்ஷூனுத்தீனியா, வக்ஃபு, அதுபோல மார்க்க விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சு. அந்த அமைச்சில் மார்க்க விடயம் தொடர்பாக ஃபத்வாக்களை வெளியிடுகின்ற அந்த அதிகாரம் பொருந்திய நாட்டினுடைய அமைப்பு அவர்களுடைய. அந்த நாட்டிலே இப்படியான ஒரு வியாபாரம் நடைபெறுகிறது என்று அவர்கள் கேள்விகளை முன்வைத்த போது அந்த சபை ஆய்வு செய்துவிட்டு இந்த வியாபார முறை ஹராமானது என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புக்குரிய ஃபத்வாவுடைய வடிவம் தான் இங்கு நான் போட்டிருக்கிற இந்த வடிவம். இது அந்த நாட்டினுடைய ஃபத்வாவுக்குரிய சபை. அதுபோல இதுவும் சூடானிலே இருக்கின்ற மஜ்மஉல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்று சொல்கிற ஒரு இஸ்லாமிய சட்டத்துறைக்கான அறிஞர்கள் சபை. சூடானிலே இருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர்கள் சபை. அந்த சபையிலும் கூட இது தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்பட்ட போது அவர்கள் அது தொடர்பிலும் ஹராம் என்ற நிலைப்பாட்டை இந்த மஜ்மஉல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி, நான் சொல்கிற நிறுவனங்கள் என்பது ஏன் இதை போடுறேன்னு கேட்டால்,
அந்தந்த நாடுகளில் அல்லது சர்வதேச ரீதியாக ஏதாவது மார்க்க தீர்ப்புகளை நம்பகமாக பெறுவதற்காக இருக்கின்ற நிறுவனங்கள். இது சாதாரணமாக இருக்கிற விடயங்கள் அல்ல, அங்கு அவர்கள் நம்பகமாக எடுத்துக்கொள்கிற நிறுவனங்கள். அதுபோன்று இன்னும் சில நிறுவனங்களும் இது தொடர்பாக ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறது. இதில் முதலாவது அல்லஜ்னத்து தாயிமா லில் புஹூஸ் அல் இல்மியா வல் இஃப்தா பில் மம்லகத்தில் அரபிய சவுதியா. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஆய்வு ஃபத்வா வழங்குவதற்கான நிரந்தர சபை. சவுதி அரேபியாவில் ஏதாவது மார்க்க ரீதியான ஃபத்வாக்களை வழங்குவதற்கென்று ஒரு அதிகாரமுள்ள ஒரு நிரந்தரமான ஒரு ஃபத்வா சபை இருக்கிறது. அல் லஜ்னா தாயிமான்னு சொல்வார்கள். அங்கிருந்து தான் நிறைய ஃபத்வாக்கள் வெளியாகும். அந்த ஃபத்வாவோட சஃபையினுடைய ஃபத்வாவில் இது இங்கிலீஷ்லேயும் இந்த ஃபத்வா இருக்கிறது. சவுதி அரேபியா ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் ஃபத்வா அண்ட் நெட்டில் நீங்கள் அடித்து தேடினால் வரும். இங்கிலீஷ்லேயும் இருக்குது இந்த ஃபத்வா, ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்வார்கள் இதை அருள். அதுபோல் மஜ்மாவுல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி பி சூதான நான் ஏற்கனவே சொன்னது. அதுபோன்று லஜ்னத்துல் ஃபத்வா பி ஜமாத் அன்சார் சுன்னல் முஹம்மதியா பி மிஸ்ர், எகிப்து நாட்டில் இருக்கின்ற அன்சார் சுன்னா என்ற அமைப்பின் ஃபத்வாவுக்குரிய சஃபை. அதுபோன்று சில முக்கியமான அறிஞர்கள் டாக்டர் அப்துல்லா ஷாக்கிர், கலாநிதி அப்துல்லா அல் அலீம் அல் பதவி இப்படி போன்றோர், அதுபோன்று ஷேக் ஜமால் அப்துல் ரஹ்மான், அதுபோன்று தாருல் இஃப்தா என்று சொல்கிற ஒரு அமைப்பு, லஜ்னத்துல் ஃபத்வா பி மர்கஸில் இமாம் அல் அல்பானி லித்திராசாத், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மர்கஸுல் ஃபத்வா கத்தாரில் இருக்கின்ற அமைப்பு. அதுபோன்று டாக்டர் சாமி அஸ்ஸுவைலிம், இந்த டாக்டர் சாமி அஸ்ஸுவைலிம் என்று சொல்கிற ஒரு கலாநிதி, இவர்தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொடர்பாக ஹராம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக பிரதானமாக ஆரம்ப கட்டங்களில் பேசியவர் டாக்டர் சாமி அஸ்ஸுவைலி. அதுபோன்று டாக்டர் இப்ராஹிம் அல் அரீர், டாக்டர் ரஃபீக் யூனுஸ் அல் மிஸ்ரி. நான் சொல்கிற இந்த அறிஞர்கள் நல்ல விலையை கொள்ளணும். இது சாதாரணமாக மதரசாக்களில் படித்து போட்டு மார்க்க தீர்ப்பு வழங்குகிறாக்கள் அல்ல. இவங்க யாரென்றால் இந்த பொருளியல் சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றாக்கள், பொருளியல் துறையில் கலாநிதி பட்டங்களை முடித்தாக்கள், அது தொடர்பாக ஆய்வுகளை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயங்கள் தான் இது. அப்போது எல்லாருமே கலாநிதிகள் கிட்டத்தட்ட 36 அறிஞர்களாலும் அதுபோன்று சில சபைகளாலும் இந்த வியாபார முறை ஹராமானது என்பதற்கான நியாயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இது சர்வதேசியாக இருக்கிற ஒரு விடயம். இதில் இந்த வியாபார முறை நான் ஏற்கனவே சொன்னேன் 3 வகையான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்று. அதில் ஹலால் என்ற நிலைப்பாடும் இருக்கிறது. ஹலால் என்ற நிலைப்பாட்டை இஸ்லாமிய உலகத்திலே மார்க்க ரீதியான இந்த ஃபத்வாக்களை வழங்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்களிலே இருக்கின்ற அறிஞர்களில் சுமார் 6 பேர் அமானத்துல் ஃபத்வா பி தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா, எகிப்திலே இருக்கின்ற தாருல் இஃப்தா என்ற அமைப்பு, அதுபோன்று துக்தூர் சாலிஹ் அஸ் சதிலான், அஷே அஹ்மத் அல் ஹத்தாத், அஷே முஹம்மது அல் அம்ரானி, அஷே அப்துல் ரஹ்மான் அல் ஹரஃபி, அஷே இப்ராஹிம் அல் குல்தும். இதில் 5 பேர் அறிஞர்கள், ஒரு அறிஞர்கள் சஃபை. இதில் 5 அறிஞர்களில் முதலாவது உள்ளதான் மிக முக்கியமானது. இதில் அமானத்துல் ஃபத்வா பிதாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா, மிஸ்ரில் இந்த வியாபார முறை தொடங்கப்பட்ட போது இந்த வியாபார முறை தொடர்பாக இந்த சபைக்கு, தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா என்ற சபைக்கு விளக்கம் கேட்டு, இது சரியா கூடுமா கூடாதா என்று விளக்கம் கேட்டு அவர்கள் ஃபத்வாவை எழுதியிருந்தார்கள். அந்த ஃபத்வாவை அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த அமைப்பு, எது தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா என்ற இந்த அமைப்பு ஆரம்பத்தில் இந்த வியாபார முறை ஹலால் என்று தீர்ப்பு கொடுத்தது. ஹலால் என்ற காரணம் வியாபாரம் அடிப்படையில் ஹலாலானது. மேலோட்டமாக பார்க்கிற போது இதில் ஹராமான வழிகளுக்குரிய எந்த நியாயங்களும் இல்லை என்பதை அந்த சஃபை கண்டபோது ஹலால் என்ற தீர்ப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த சஃபைக்கு வேறு பல கோணங்களிலே இருந்து
விமர்சனங்களும் இன்னும் பல கேள்விகளும் அந்த வியாபாரத்தோடு தொடர்பாக உருவாகியது. இதே வியாபார முறைமைக்கு அப்போது அவர்கள் தங்களுடைய ஃபத்வாவை மீளாய்வு செய்தார்கள். இந்த நாங்கள் கொடுத்திருக்கிற ஃபத்வா சரியானதா என்று அவர்கள் ஃபத்வாவை மீள்வாய்வு செய்து மீண்டும் அவர்கள் புதிதாக வெளியிட்ட ஃபத்வாவிலே அந்த வியாபார முறை ஹராமானது என்று தாங்கள் கொடுத்த அந்த ஃபத்வாவை வாபஸாக வாங்கி கொண்டு புதிய ஃபத்வாவை கொடுத்தார். இதில் முக்கியம் என்னென்றால் அந்த ஃபத்வாவை 2வது தரம் அவர்கள் கொடுக்கிற போது 3 முக்கியமான வேலைகளை செய்தாங்க. அதாவது முதலாவது, எந்த ஒரு ஃபத்வாவையும் நாங்கள் கொடுக்கிறதா இருந்தால் பொருளாதார கண்ணோட்டத்தோடு மாத்திரம் மேலோட்டமாக பார்த்து இது சரி அல்லது இதுக்கு சில நியாயங்கள் இருக்கிறது என்பதனால தீர்ப்பு கொடுக்க இயலாது. அவங்க எந்த ஒரு பிரச்சனையையும் எதோடு பார்ப்பாங்கன்றால் இஸ்லாமிய சட்டத்துறையில் உள்ள பிரச்சனைகளில் எதோடு இது பொருந்தி போகிறது என்று பார்ப்பார்கள். இப்போ நாங்கள் நிறைய பார்க்கலாம், வங்கிகளோ அல்லது ஏனைய விடயங்களோ நேரடியாக எந்த ஒன்றும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த கொடுக்கல் வாங்கல்கள் முறைகள் ரொம்ப அரிது இப்போது இருக்கிற காலப்பகுதியில். ஆனால் அதில் எது ஹராம் என்று முடிவு செய்து கொள்வதற்கு முந்தைய அடிப்படை சட்டங்களோடு ஒன்றிணைத்து தான் பார்ப்பார்கள். அப்போ ஒன்றிணைத்து பார்க்கிற போது அதை சொல்லுவாங்க அத்தகீஃப் அல் ஃபிக்ஹி என்று சொல்வார்கள், அல்லது அத்தஹ்ரீஜ் அல் ஃபிக்ஹி. ஃபிக்ஹ் தொடர்பாக ஃபிக்ஹுடைய சட்டத்துறையில் இந்த பிரச்சனையைக்குரிய உண்மையான வடிவம் என்ன, அந்த வடிவத்தை அவர்கள் சரியாக அடையாளம் கண்டு அந்த ஃபத்வாவை மீள வழங்கினார்கள் ஹராம் என்று. அதுக்கு அவர்கள் 3 முக்கியமான வேலைகளை செய்தாங்க. ஒன்று என்ன செய்தாங்க என்றால், அந்த ஃபத்வா இன்றைக்கும் அவர்களுடைய தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா என்ற வெப்சைட்டில் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட ஃபத்வா. இன்றைக்கும் அந்த நெட்டில் தாருல் இஃப்தா என்ற அந்த அவங்களோட வெப்சைட்டில் அந்த ஃபத்வா இருக்கிறது. அதில் அவங்க 3 விஷயங்களை செய்தாங்க. ஒன்று என்ன செஞ்சாங்க என்றால், இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அவர்களுடைய அந்த நாட்டில் இருக்கிற கம்பெனிகளின் பிரதிநிதிகளை கூப்பிட்டாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற வியாபாரத்தை செய்யக்கூடிய சகோதரர்களை, அந்த கம்பெனி சார்ந்தவர்களை கூப்பிட்டு அவங்களோட சைட்டில் உள்ள நியாயங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணினான். முதலாவது, ஏண்டா எந்த ஒரு தீர்ப்பை நாங்கள் கொடுக்கிறதா இருந்தால் உரியவர்களோட பேசாமல் கொடுக்க இயலாது. அதனால முதலாவது அவங்கள கூப்பிட்டான். 2வது, இந்த திட்டத்தை ஹராம் என்று சொல்றாங்களே அறிஞர்கள், நியாயமான காரணங்களை யார் முன்வைக்கிறாங்களோ அந்த எதிர்த்தரப்பையும் கூப்பிட்டான். யாரெல்லாம் அந்த நாட்டில் இந்த வியாபாரத்தில் இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்றாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு அவங்களோட நியாயங்களையும் கேட்டு அவங்களோடையும் கலந்து பேசினான். 3வது, பொருளியல் ரீதியாக நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்களை கூப்பிட்டான். எக்கனாமிக்கல் ரீதியாக யார் இந்த விடயங்கள் குறித்து தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ, புரிஞ்சு வைத்திருக்கிறாங்களோ அந்த எக்கனாமிஸ்ட்டை கூப்பிட்டான். பொருளியலாளர்களையும் கூப்பிட்டு இந்த திட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்கிறதுக்குரிய நியாயங்களையும் கேட்டான். அப்போ 3 சாராரையும் கேட்டு 3 சாராருடைய நியாயங்களை எல்லாம் அக்குவோராக ஆணிவோராக அலசி ஆராய்ந்ததற்கு பிறகுதான் அவங்க ஏற்கனவே ஹலால் என்று வழங்கிய அந்த ஃபத்வாவை மீள ஹராம் என்று கொடுத்தார்கள். அந்த ஃபத்வா இன்று வரைக்கும் அவர்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறது. வெப்சைட்டில் யார் யாரை சந்திச்சாங்க என்கிறதெல்லாம் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கிறது, அரபுல இருக்கிறது. வேணுமென்றால் அதை நீங்கள் அந்த வெப்சைட்டை திறந்து பார்க்கலாம், என்ன நியாயங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்றது அறிஞர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். எனவே அந்த சஃபையும் ஏற்கனவே ஹலால் என்ற அந்த தீர்ப்பை கொடுத்த சஃபையும் கூட பிற்காலத்திலே அது ஹராம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். வேறு சில நியாயங்களை அவர்கள் கண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சர்வதேச ரீதியாக இருக்கிற ஒரு முடிவைத்தான் நான் சொல்கிறேன். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டிலும் மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளாவிட்டாலையும் ஓரளவுக்கு கற்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். பொருளியலோடு அல்லது சமூகத்தோடு சமூகவில் விவகாரங்களோடு தொடர்பட்ட
அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு நாடுகளோடு இருக்கின்ற ஃபத்வா சபைகளோடு உள்ள தொடர்புகள் இருக்கிறது. எனவே அவர்களும் இந்த நாட்டில் உள்ள நாட்டிலே நடக்கிற இந்த வியாபார முறை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்ற அவர்களுக்கும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருந்தது. உதாரணமாக 2011ஆம் ஆண்டு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொடர்பான பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்களோடு முகம் கொடுத்த சந்தர்ப்பங்களில் நாங்களும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவோடு தொடர்பு கொண்டு இது தொடர்பான பொதுவான ஒரு ஃபத்வாவை நிலைப்பாட்டை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே இது தொடர்பாக நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது, நாங்கள் அது சம்பந்தப்பட்டவர்களோடு பேசியிருக்கிறோம், அவர்களும் எங்களோடு வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார்கள், எனவேதான் இது தொடர்பாக ஒரு ஃபத்வாவை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னார்கள். அப்ப நாங்களும் இதற்குரிய ஃபத்வாவை வழங்குங்கள் என்று இந்த வியாபார முறையுடைய கட்டமைப்புகளை அழகாக எழுதி நான் காத்தாங்குடியை சேர்ந்தவன் என்ற வகையிலே காத்தாங்குடி ஜம்இய்யத்துல் உலமாவின் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பினோம் ஃபத்வாவை கேட்டு. அவர்களுடைய ஃபத்வா சபையிலே இது தொடர்பாக பரிசீலித்து விட்டு அவர்களும் இந்த நிலைப்பாடு இந்த வியாபார முறை கூடாது என்ற ஃபத்வாவை வழங்கினார்கள் இலங்கையில் இருக்கின்ற ஜம்இய்யத்துல் உலமாவிலே. இப்போ இதோ நான் வைத்திருக்கின்ற இது ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய ஒரிஜினல் கடித தலைப்பிலே வந்த ஃபத்வாவை நான் கொப்பி எடுத்து வந்திருக்கிறேன். இது 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஃபத்வா. இது தொடர்பாக இது நான் நினைக்கிறேன் புத்தளத்தில் இருக்கின்ற ஜம்இய்யத்துல் உலமாவுக்கும் இந்த கொப்பி வந்திருக்கும். என்னால் நாடளாவிய ரீதியில் இதை அனுப்பினார்கள், எல்லா இடங்களுக்கும் போனது, பள்ளி வாயில்களிலும் வாசித்தார்கள், விளம்பர பலகைகளிலும் கூட இது தொடர்பான ஃபத்வாக்களை போட்டு வைத்தார்கள். இப்போதும் தேவையென்றால் இதில் மிக தெளிவாக இதில் தலைப்பு போட்டிருக்கிறார்கள், பிரமிட் வியாபார கட்டமைப்பு முறைமை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். இதுதான் அவர்களுடைய தலைப்பு. அதில் போட்டிருக்கிறார்கள், இன்று இலகுவான வழிகளில் அதிகம் சம்பாதித்துக் கொள்வதற்காக புதிய வர்த்தக வியாபார பொருளீட்ட முறைகள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பது போன்ற ஒரு அறிமுகத்தை கொடுத்து இந்த கட்டமைப்பினுடைய முறைகள், இப்போது நான் சொன்ன அந்த 2 முறைகளையும் அவர்கள் இதே சென்ட்ரல் பேங்குடைய அந்த பெம்ப்ளெட்டை அடிப்படையாக வைத்து அதனுடைய அடிப்படை விஷயங்களை எல்லாம் கூறிவிட்டு இது தொடர்பாக ஷரியாவுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதில் அவர் போட்டிருக்கிறாங்க பாருங்க, இதே நிலைப்பாட்டை தான் நானும் சொல்கிறேன். பிரமிட் மற்றும் வலையமைப்பு வியாபார முறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொடர்பான ஷரியாவின் கண்ணோட்டம் சொல்கிறாங்க. பிரமிட் வலையமைப்பு நேக்கட் பிரமிட் ஸ்கீம் மற்றும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வியாபார முறை குறித்து கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதும், ஏற்கனவே சொன்னேன் ஃபத்வாக்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதும் சமகால இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பாலானோர் இதை ஹராம் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளனர். இஸ்லாமிய பொருளியல் துறை அறிஞர்களும் இவ்வியாபார முறை ஆகுமானதல்ல என்று குறிப்பிட்டுள்ளனர். ஹராம் என கூறும் அறிஞர்கள் பின்வரும் நியாயங்களை முன்வைக்கின்றனர் என்று அவங்க அந்த ஃபத்வாவில் 5 வகையான விஷயங்களை போட்டிருக்கிறார்கள். என்ன 5 வகையான விஷயங்கள் என்றால், முதலாவது இது ஹராம் என்பதற்கு அவர்கள் சொல்ற முதலாவது நியாயம், இது வட்டியினுடைய இயல்புகளை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். வட்டியினுடைய இயல்புகளை கொண்டிருக்கிறது. இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, வட்டியை அடிப்படையாக கொண்ட ஒரு நிலை இந்த வியாபார கட்டமைப்பில் எங்கே இருக்குது, நியாயம் என்ன? இப்போ உண்மையில் இந்த ஃபத்வாவை நானும் வாசித்ததுக்கு பிறகு இதே நியாயங்களை யார் சொல்கிறாங்க என்று தேடி பார்த்தால், சர்வதேச ரீதியாக இருக்கிற இது ஹராம் என்று ஃபத்வாவை வழங்கிய நிறுவனங்கள் அறிஞர்கள் எல்லோரும் இவர்கள் சொல்கிற இதே நியாயங்களைத்தான் சொல்கிறார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அறிஞர்களுடைய நியாயங்களை எல்லாம் இவர்களும் நியாயமாக கண்டதன் விளைவுதான்
அதே நியாயங்களை தான் போட்டிருக்கிறார்கள், புதிதாக அல்ல. சிலர் சர்வதேச ரீதியாக 4 நியாயங்களையும் சொல்லியிருந்தார்கள், இங்கே 5 நியாயங்கள் போட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக அவங்க போட்டிருக்கிற நியாயம் என்னென்றால், இதில் வட்டியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்க்கலாம், நாங்கள் வட்டியை அடிப்படையாக கொண்ட ஒரு நிலை இந்த வியாபார முறையில் எப்படி இருக்கிறது. அதுக்கு அவங்க சொல்கிற நியாயம் என்னென்றால், அதிக அளவு பணம் சம்பாதிக்கும் நோக்கில் குறைந்த அளவு பணம் செலுத்தப்படுகிறது. விற்கப்படும் பொருட்கள் பணம் கைமாறப்படுவதை மறைப்பதற்கான ஒரு யுக்தியாகும். உண்மையில் இப்பொருட்கள் வாங்கும் நோக்கம் இருப்பதில்லை, மாறாக அதில் உறுப்பினராக மாறி அதிக பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவங்களோட நியாயத்தை போட்டிருக்கிறான். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றால், உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆள் பொருளை வாங்குகிறார். அந்த பொருளை என்ன நோக்கத்துக்காக வாங்குகிறார் என்றால், இந்த பொருளை வாங்குவதன் மூலம் தான் அதுக்கு கீழே இன்னும் பலரை வாங்க வைப்பதன் மூலமாக தனக்கு கூடுதலாக பணம் கிடைக்கும். அப்போ இவ்விடத்துக்குள்ள அவர நோக்கம் பொருள் என்பதை விட பணம் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது என்கிறது இவங்களோட நியாயம். சில நேரம் அது மாற்று நியாயம் இருக்கலாம், ஆனால் இவங்களோட நியாயம் ஹராம் என்பதற்கு இவ்விடத்துக்குள்ள நோக்கம் ஏன் காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பொருள் அவ்விடத்துக்குள்ள உண்மையிலேயே அவருக்கு தேவையான பொருளா தேவையில்லாத பொருளா அல்லது உண்மையிலேயே அதுக்குரிய பெறுமதியான பொருளா என்பதை எல்லாம் இல்லாமல் அந்த வியாபாரத்தினுடைய இயல்பு என்பது பெரும்பாலும் அதுக்கு கீழே ஆட்களை சேர்த்து விடுகிற போது உங்களுக்கு மேலதிகமாக கிடைக்க இருக்கிற கொமிஷனை பற்றி தான் நிறையவே பேசப்படும். நான் ஏற்கனவே முந்தி இந்த பிரச்சனைகளை சந்தித்த போது அந்த சகோதரர்கள் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்ட அன்றைய சகோதரர்களிடத்தில் இருந்த நியாயம் என்னவென்றால், அவர்களுடைய அந்த கல்குலேஷன் கணக்குகளை பொறுத்தவரையில் சுமார் தங்களுக்கு கீழே இத்தனை பேரை சேர்த்து விடுவதனால் இத்தனை காலங்களில் தங்களுக்கு இவ்வளவு வருமானங்கள் கிடைக்கும் என்ற ஒரு தெளிவான கணக்கு அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ அவ்விடத்தில் எல்லாம் தங்களுக்கு கீழ் ஏதோ ஒரு வகையில் ஆக்களை சேர்த்து விடுவதைத்தான் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்போ அதனால் நாங்கள் சில இடங்களில் பார்த்தோம், எந்த அளவு கண்டால் தங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பொருள் பயன்படுத்த வேண்டிய வயசும் இல்லை தேவையும் இல்லாதவர்களும் அந்த திட்டத்தில் இணைத்து கொள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களால என்னத்துக்காக இணைத்து கொள்ளப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால், அவருக்கு அது தேவையே இல்லை. நமக்கு கீழே ஆள் சேருவதன் மூலமாகத்தான் தங்களோட அந்த டார்கெட்டை நாங்கள் அடைய முடியும் என்கிறதுனால சில நேரம் யாரையும் அவங்க சேர்த்து கொள்ள முயற்சி செய்தாங்க. நடந்துச்சு, முந்தி நடந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா தேவையே இல்லாத பொருளை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லாதவரும் அந்த திட்டத்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு வயசு அப்படி இருக்கும். அப்போ அவர் என்னதுக்கு இவருக்கு இந்த பொருள்னு கேட்டால், பொருள் பயன்படுத்துறது அல்ல அவரோட நோக்கம், அவருக்கு கீழே ஆக்களை சேர்த்துக்கிறதால காசு கிடைக்கும். அதை இவங்க இஸ்லாமியர் சர்வதேச ரீதியாகத்தான் இந்த காரணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இவ்விடத்துக்குள்ள நோக்கம் பொருள் அல்ல. பொருளை விற்பனை செய்து அந்த பொருளின் மூலமாக மக்கள் பயனடைவது என்பதை விட இவ்விடத்தில் அவர்களுடைய நோக்கம் என்பது கீழுள்ளவர்களிடம் பணம் சம்பாதிப்பது, கீழுள்ளவர்கள் இணைத்துக் கொள்வதன் மூலம் பணம் சம்பாதிப்பது. அதனால தான் இவங்களும் சொல்றாங்க, பொருள் என்பது இவ்விடத்துக்குள்ள ஒரு மறைப்பதற்கான ஒரு காரணம், ஒரு வழிமுறை. இப்போ நேரடியாக பணத்தை கொடுத்து போட்டு பணத்தை வாங்க இயலாது என்கிறதுனால பொருள் என்பது ஒரு தந்திரோபாயமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது இதில் வட்டி இருக்கிறது என்பதற்கு அவங்க சொல்கிற நியாயம். ஏன் அந்த நியாயத்தை எடுத்தாங்கன்னு கேட்டால், பொதுவாக இன்றைக்கு இருக்கிற பொருளாதார திட்டங்களில் நிறைய திட்டங்களில் தந்திரோபாயங்கள் நிறைய உபயோகிக்கப்படுது. தந்திரோபாயம் என்றால் நேரடியாக வட்டி என்று போகாமல் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்று அதுக்குள்ள காசு சம்பாதிக்கிறத போல ஒரு பிரமையை உருவாக்குவது. ஆனால் உண்மையில் அவடத்துக்குள்ள பொருள் என்பது தேவை அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றதா இருந்தால், இஸ்லாமிய ஃபிக்கு இஸ்லாமிய சட்டக்கலையில் பை உல் ஈனா என்ற ஒரு வியாபாரம் இருக்கிறது. பை உல் ஈனா சொல்லுவாங்க. என்ன பை உல் ஈனான்னு கேட்டால், உதாரணமாக ஒரு ஆளுக்கு காசு தேவை,
ஒரு 50,000 காசு தேவை. அப்போ 50,000 காசு தேவை. யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். இப்போ இவர் எப்படியாவது காசு எடுக்கணும், இன்றைக்கு பேங்குக்கு செக் வருது, அதை கவர் பண்ணணும். அப்போ காசு தேவை. இப்போ இவருக்கு என்ன வழி? ஒரு நகைக்கடைக்கு போகிறார். நகைக்கடைக்கு போய் கடனுக்கு நகையை வாங்குறார். கடனுக்கு நகையை வாங்குறார். ஒரு பவுன் நகை ரெண்டு வச்சுக்கொள்ளுவோம். ஒரு பவுன் நகையை சுமார் 55,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வாங்குறார். கடனுக்கு வாங்குறார். உதாரணத்துக்கு 54,000 சொல்கிறேன், 48,000 ரூபாய் போகுது இப்போ. ரைட், 55,000 ரூபாய்க்கு கடனுக்கு வாங்கினா இவர் 55,000 ரூபாய்க்குரிய செக்கை கொடுத்துருப்பார். செக்கப்போ மாறும், ஒரு மாதத்துக்கு பிறகு மாறும். மாத டேட் போட்டு கொடுத்துருப்பார், அல்லது ஒரு 15-20 நாள் போட்டு கொடுத்துருப்பார். அப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு செக்கு மாறும். இப்போ இவர் நகையை எடுத்துட்டார் கையில். உண்மையில் இவர தேவை நகை அல்ல. இவர தேவை நகை அல்ல. இவர தேவை என்ன? காசு 50,000 கிடைக்கணும், இன்றைக்கு பேங்குக்கு வர செக்கை கவர் பண்ணணும். ரைட், இப்போ என்ன செய்கிறார் என்றால், தான் வாங்கின ஒரு பவுன் நகை இருக்கிறது, 55,000 ரூபாய்க்கு வாங்கினாரே, அதே 55,000 ரூபாய்க்கு நகையை வாங்கின அந்த நகையை அதே கடைக்காரனிடம் திரும்ப விற்கார். இவர் விற்கார். ஏற்கனவே அவன்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கினார் செக்குக்கு, இப்போ திரும்ப அவனிடத்துல விற்கார். அதே வியாபாரிகிட்ட விற்கார். அந்த வியாபாரம் நகை வியாபாரத்தில் நிறைய இருக்கிறது, நம்மளோட சமூகத்தில் நிறைய நடக்குது. விற்கிறார். எவ்வளவுக்கு விற்கிறாரு? 5,000 ரூபா குறைய விற்கிறார். 55,000க்கு விற்கல. ஒரு காலம் நகைக்கடையில் உடனே வாங்கி நீங்கள் திரும்ப கொடுத்தாலும் அதே காசுக்கு எடுக்க மாட்டான். அப்போ ஏன்னா அவன் செக்குக்கு வாங்கும்போது ஒரு விலையை தீர்மானிப்பான், காசுக்கு விற்கும்போது இன்னொரு விலையை சொல்லுவான். அப்போ இவருக்கு 50,000 காசு கிடைச்சிட்டு, காசு கிடைச்சி பேங்குக்கு கொண்டு போய் காசை போட்டு செக்கை கவர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு பிறகு 55,000 செக்குக்கு காசு போடும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? 50,000 ரூபா காசு தேவை, அதை கடனாக வாங்கியிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு பிறகு 55,000 கொடுக்க போகிறார். ஆனால் இடையில பொருள் ஒன்றை வாங்கி வித்தது போல ஒரு வியாபாரம் நடந்திருக்கு. ஆனால் உண்மையில் பொருள் இவர நோக்கம் இல்லை. இவர நோக்கம் பொருள் அல்ல, இவர நோக்கம் காசு. அப்போ பொருள் உண்டு என்னதுக்கு அவ்வளோத்தை கைமாறப்பட்டிக்கென்றால், வியாபாரம் ஏதோ ஹலாலாக இருக்கணும், ஒரு பொருளை வாங்கினோம் வித்தோம் என்று இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் செஞ்சான். இந்த வியாபார முறை இஸ்லாத்தில் ஹராம், ஹதீஸில் நேரடியாக தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு நிறைய முஸ்லீம்களும் செய்கிறாங்க நகைக்கடை வியாபாரம், இந்த வியாபார முறையை. ஆனால் சொல்ல வார என்னென்றால், வியாபார முறையில் இங்கே ஒரு தந்திரோபாயம் உபயோகிக்கப்பட்டு காசை 50,000 கடனாக வாங்கி 55,000 அவருக்கு 5,000 கூடுதலாக வட்டி கொடுத்தண்ட பேரு வரப்படாங்கிறதுக்காக பொருள் ஒன்று இடையில வைக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த பொருள் வெறும் ஹலாலாக்குவதற்கான ஒரு தந்திரோபாய முயற்சியை தவிர உண்மையில் பொருளை வாங்கி உபயோகப்படுத்தணும் என்ற நோக்கம் அல்ல. எனவே தந்திரோபாயத்தின் மூலமாகத்தான் இவ்விடத்துக்குள்ள இந்த பொருளும் விற்கப்படுகிறது என்கிறது, இதில் வட்டி இருக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றதுக்குரிய நியாயம். அந்த பொருளை அவர் பயன்படுத்தணும் என்று வாங்குற எண்ணங்களை விட இந்த நியாயம்தான் அதில் கூடுதலாக இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் பொதுவாக இருக்கிற வியாபார முறையை வைத்து பார்க்கிறார்கள். சில நேரம் வித்தியாசம் இருக்கலாம், அதுக்குரிய நியாயங்களை நாங்கள் சொல்லலாம். ஆனால் பொதுவாக இருக்கிற வியாபாரத்தில் இப்படித்தான் நடைபெறுகிறது என்றால் நாமும் அதை சந்தித்தது என்ற வகையில் அந்த வியாபாரத்தை அடிப்படையில் ஈடுபடுபவர்களை பொறுத்தவரையில் பொருளுடைய பெறுமதி, அதனுடைய பயன்பாடு என்பதை விட இந்த பின்னால் ஆட்களை சேர்த்து விடுவதன் மூலம் கிடைக்கிற கொமிஷன் என்பதுதான் அங்கு பிரதானமாக பேசப்படுவதும் மக்களுக்கு ஆர்வப்படுத்தப்படுவதும் பொதுவாக இருக்கிற ஒரு விடயம். எனவே தான் இதில் இவங்க சொல்றாங்க, இதில் பொருள் என்கிறது ஒரு லேபலே தவிர காசை குறைவாக கொடுத்திருக்கிறார், கூடுதலான காசை காலமெல்லாம் எடுக்க போகிறார். அதனால வட்டியினுடைய 2 வகைகள் இருக்கிறது. ஒன்று ரிபல் ஃபதுல் என்று சொல்லுவாங்க, இன்னொன்று ரிபன் நசிஆன்னு சொல்லுவாங்க. ரிபல் ஃபதுல் என்று சொன்னா ஒரு பொருளை கொடுத்து போட்டு அதே வகையான பொருளை கூடுதலாக வாங்குறது. உதாரணமா தங்கம் பண்டமாற்று வியாபாரம் செய்யும் போது
நாங்கள் ஒரு தொகையான தங்கத்தை கொடுத்து போட்டு கூடுதலான தங்கத்தை ஒரு ஆள் வாங்கினால் அது ஹராம், வட்டி. இதை ரிபல் ஃபதுல் என்று சொல்லுவான். இன்றைக்கு அந்த கொடுத்து போட்டு கூடுதலாக வாங்குறல் என்ற நிலை மாறி அது நிறுத்தி வாங்கப்படுறதுனால அந்த சர்ச்சைகள் குறைய. ஆனால் ஹதீஸில் சொல்லப்படுற விஷயம், பண்டமாற்று வியாபாரங்களின் போது கூடுதல் குறைவு ஏற்பட்டால் வட்டி ஆகும். அப்போ இங்கே காசி கொஞ்சம் கொடுபடுது, கூடுதலான காசி வாங்கப்படுகிறது என்ற வகையில் தங்கமும் பணமும் ஒன்றுதான் என்ற சட்ட விதியின் அடிப்படையில் அதை ரிபல் ஃபதுல் என்ற சட்டத்துக்குள்ளே சேர்க்கிறான். ரெண்டாவது வட்டியுடைய வகை என்ன இருக்கு? ரிபன் நசிஆ, தவணைக்கான வட்டி. உதாரணமாக ஒரு ஆள் கடனை கொடுக்கறது, கடனை நீங்கள் காலம் தாழ்த்தி தரணுங்கிறதுக்காக எமௌண்ட்டை கூட்டுறது. இப்போ உதாரணமாக இவர் திட்டத்தில் சேரும்போது 50,000 செலுத்தியிருப்பார். இவர திட்டம் எப்போ எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, ஆக்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்பெல்லாம் இவருக்கு மேலதிகமான எமௌண்ட் கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்போ தவணை காலம் தாழ்த்தி அவருக்கு கூடுதலான எமௌண்ட்டுகள் கிடைக்கிறது என்ற வகையில் ரிபன் நசிஆ. இந்த ரெண்டு வகையான வட்டியும் இதில் இருக்கிறது. எந்த அடிப்படையில்? அந்த பொருளை அறிஞர்கள் பார்க்கிற பார்வையை பொறுத்து, அந்த பொருளுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்குகிற பெருமானத்தை பொறுத்து. முதலாவது காரணம். ரெண்டாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்ற ரெண்டாவது காரணம், இந்த வியாபாரத்தில் ஒரு வகை ஏமாற்றமும் குளறுபடியும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய இது தொடர்பான ஃபத்வாவிலும் இதே காரணம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு வகையான குளறுபடியும் ஏமாற்றமும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த திட்டத்தில் இணைஞ்சு கொள்றவங்களை பொறுத்த வகையில் இவர்கள் இணைகிற எல்லோரும் இதில் முழுமையாக இலாபம் ஈட்டுவார்கள் என்று உத்தரவாதப்படுத்த இயலாது. உண்மையிலே திட்டத்தில் இணைகிற நோக்கம் லாபம் பெறணும், ஆனால் எல்லோரும் லாபத்தை அடைவார்கள் என்று உத்தரவாதப்படுத்த முடியாது. எனவேதான் அங்கு ஏமாற்றம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, கடைசியாக சேரக்கூடிய அந்த லெவலில் இருப்பவர்கள், அவர்கள் நாம் எத்தனையாவது நிலையில் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. உதாரணமாக, இந்த திட்டத்தில் ஒரு ஆள் சேர்றார் என்று வச்சுக்கொண்டா, தான் இந்த திட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது இவருடைய லைனை வச்சு தான் பார்க்கலாம், கம்பெனியுடைய லைனே அல்ல. நான் டாப் லைனில் இருக்கிறேனா பொட்டம் லைனில் இருக்கிறேனான்னு தெரியாது. அப்போ சில நேரம் இவர் டாப் லைனில் இருக்கிறோம், எனவே நமக்கு வருமானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் பொட்டம் லைனில் இருக்கலாம். அப்போ பொட்டம் லைனில் அவர் கீழ் பகுதியில் இருந்தால், இவருக்கு கீழே அந்த பொருளை யாரும் கொள்வனவு செய்யாத போது அவர் அங்கு எந்தவித வருமானம் இல்லாமல் இழக்கப்படுகிறார். எனவேதான் இங்கு இலாபம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போதும் இலாபம் அடையாமல் நஷ்டமடைந்து போவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது, ஏமாறுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதனால் அதை ஏமாற்றத்தை ஏற்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇல் கரர், ஏமாற்றம் கலந்த வியாபாரத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். எனவேதான் இந்த பாதிப்பு என்பது கூடுதலாக அங்கிருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவர் பாதிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொல்கிறார். மூன்றாவது காரணம், பொதுவாக இஸ்லாமிய சர்வதேசத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த காரணத்தையும் சொல்கிறார்கள். என்ன காரணம்? பொதுமக்களின் சொத்துக்கள் அநியாயமாக சுரண்டும் வகையில் இந்த வியாபார முறை அமைந்திருக்கிறது. எப்படி பொதுமக்களுடைய சொத்துக்கள் அநியாயமாக இங்கே இணைஞ்சு சுரண்டப்படுகிறது என்று பார்த்தால், உண்மையிலேயே இந்த வியாபார முறையில் ஆரம்பத்தில் இருக்கிறவர் தனக்கு கீழே எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஆரம்பத்தில் இருக்கிறவர் நிறைய கொழுத்த வருமானங்களை பெறுவார். உண்மையில் அந்த திட்டத்தினுடைய முழுமையான பெருவாரியான வருமானத்தை யார் ஈட்டுறார் என்று கேட்டால் அந்த கம்பெனியுடைய ஒரிஜினல் ப்ரொமோட்டர் அல்லது ஓனர் தான். ஏனெண்டா எந்த ஒரு ஆள் சேர்ந்தாலும் அவருக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ உண்மையிலேயே அவர் எந்தவித முயற்சிகளில் ஈடுபடாமலும் இருந்திருக்கலாம். அவருக்கு கீழே யார் சேர்றா
எதை விற்கிறா, என்ன செய்கிறா என்றதை பற்றிய எந்த விதமான தகவலும் இல்லாமலும் இருந்திருக்கலாம். எனவேதான் இங்கு எந்தவித முயற்சிகளும் இல்லாமல் அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். எனவே மற்றவர்களுடைய பொருளாதாரம் இங்கு சுரண்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டால், கடைசி லைனில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு கீழே ஆட்களை சேர்த்து வருமானத்தை ஈட்டிக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லாமல் போனால் அவங்க நஷ்டம் அடைகிறாங்க. பொருள் மட்டும் கிடைக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு லாபம் என்பது இல்லை. ஆனால் அவர்கள் நஷ்டம் அடைந்தாலும் மேலுள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஆக மேல் லைனில் இருக்கிறவருக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும். ஏனென்றால் அவர் தான் அந்த திட்டத்தினுடைய அடிப்படையானவர் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த வியாபாரத்திலே சொத்துக்கள் அநியாயமாக மக்களின் சொத்துக்கள் சுரண்டப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உதாரணமாக இது நடைமுறை ரீதியாகவும் இது நிறைய சான்ஸ் இருக்கிறது. இப்போ உதாரணமாக சில கம்பெனிகள் சர்வதேச ரீதியாக நாடுகளிலே நடந்த சில நிகழ்ச்சிகளிலே சில கம்பெனிகள் இந்த வியாபாரத்தை எப்படி செய்யுதென்று கேட்டால், சட்டபூர்வமாக இந்த வியாபாரங்களில் நாடுகளிலே ஈடுபடுவதில்லை. ஏன் ஈடுபடுவதில்லை என்று கேட்டால், இந்த வியாபாரங்கள் அந்த நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வியாபாரத்தை இவர் செய்கிறார் என்பது சட்டபூர்வமாக ஆதாரங்களோடு உறுதி செய்யப்பட்டால் உண்மையிலே அவர் சட்டத்தின் வகையில் ஒரு தண்டனைக்குரியவராக மாறுவார். அதனால் அவங்க எப்படியும் இந்த வியாபாரத்தை செய்கிற கம்பெனிகள் சர்வதேச ரீதியாகவோ எங்கவோ செய்கிறவர்கள் தங்களை சட்ட ரீதியாக இந்த வியாபாரம் செய்கிறோம் என்பதை நேரடியாக அடையாளப்படுத்தாத ஒரு நிலை இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்கலாம், சர்வதேச ரீதியாக இருக்கிற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை வியாபாரம் செய்கிற கம்பெனிகளில் கம்பெனிகள் எல்லாமே தாங்க ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் வியாபாரம் செய்கிறோம் என்பதைத்தான் தங்களுடைய அறிமுகங்களில் வழங்குகிறார்கள். ஏனென்றால் அந்த நாடுகளில் சட்ட சிக்கல் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்கிறோம் என்பதை பகிரங்கப்படுத்த முடியாது. இப்போ சாதாரணமாக இப்போ வெப்சைட்டுகளில் இந்த நிறுவனங்கள் தொடர்பான வெப்சைட்டுகளில் சர்வதேச ரீதியாக போய் பார்த்தீங்க என்று சொன்னால், அங்கே நிறுவனங்கள் மார்க்கெட்டிங் கம்பெனிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கும், அல்லது அதற்குரிய சில நேரங்களில் பதிவுகளை ரெஜிஸ்டர்களை வைத்திருக்கும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற இந்த வியாபார முறையை செய்கிறோம் என்பதை தெளிவாக வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு நிலை இருக்கும் சட்டபூர்வமாக. ஏனென்றால் அது தடை என்பது அவர்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஒரு சாதகம் என்னென்றால், மக்களை ஏமாற்றி மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழல் வருது. ஏன்னா சட்ட ரீதியாக யாராவது போய் இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டு இவங்க லாபம் தாரண்டு எங்களெல்லாம் சேர்த்தாங்க, தரலை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சாங்க என்று போனால் உண்மையிலேயே இவர் நியாயப்படுத்துறதுக்கு அந்த கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்கிறது என்பதற்குரிய எழுத்து மூலமான எந்த ஆவணமும் இடத்தில் இல்லை. அது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கும், அல்லது பிரைவேட் கம்பெனிகளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும், அல்லது வேறு ஏதாவது இதழுக்கு போல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும். பொதுவாக இந்த கம்பெனிகளுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கிறது. இப்போ சட்ட ரீதியாக நாங்கள் போனாலும் என்ன நடக்கும்? எங்களோட நியாயங்களை முன்வைத்து ஏதாவது கம்பன்சேஷன்களை பெறுவதற்கு இயலாத நிலையில் வருவோம். அது அந்த கம்பெனிக்கு ஒரு சான்ஸை கொடுக்கும். என்ன, ஏதாவது மொத்தமாக பெரியொரு மக்களுடைய செல்வங்களை எல்லாம் ஏதோ ஒரு வியாபாரத்தின் பேரில் எடுத்து நாட்டை விட்டு ஓடவும் சந்தர்ப்பம் இருக்கு. அதுதான் ஆரம்பத்தில் கோல்டு காயின் என்ற ஒரு கம்பெனி இலங்கையில் இந்த பிரமிட் ஸ்கீம் செஞ்சு மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடித்து கொண்டு ஓடினது. அதுக்கு பிறகுதான் இந்த சட்டம் வந்துச்சு, கோல்டு காயின். அந்நேரம் பிரமிட் ஸ்கீம் நடைபெறுகிற போது அவர்கள் தங்க காசு தான் விற்றாங்க. தங்க காசுகளை கொடுத்து, தங்க காசுன்னு சொன்னால் தங்க முலாம் பூசப்பட்ட காசுகளை விற்பனை செய்து அதனூடாக ஆக்களை சேர்க்கிறது. அப்போ அந்த வியாபாரம் எல்லாரும் பெரிய லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பத்தில் அடிச்சுட்டு ஓடினான். இப்போ பிரச்சனை என்ன? இவங்க சட்ட ரீதியாக எங்கேயும் போய் கேட்க இயலாத ஒரு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு நியாயமாக
ஒரு நிதானமாகத்தான் அந்த நகர்வுகள் சர்வதேசிய ரீதியாக அந்த கம்பெனிகள் இந்த பணியை செய்து கொண்டு. உதாரணமாக நாங்கள் நிறைய கம்பெனிகள் 25 இருக்குன்னு சொல்கிறோம், இதோட கூட இருக்கிறது. ஆனால் எல்லா கம்பெனிகளுடைய நிலையும் இப்போ ஃபத்துவா கேட்டு போகும் அந்த கம்பெனியுடைய பேரை பற்றி, ஆனால் லீகலாக அந்த கம்பெனிக்குரிய எக்ஷன் எடுத்து கொள்வதற்கு ஏதாவது ஆவணங்கள் இவர்களிடம் இல்லாமல் இருக்கும். எனவே இது ஒரு பெரிய ஒரு சாதகமாக அவர்களுக்கு மாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதனால தான் அந்தந்த நாடுகள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இந்த திட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் மக்கள் ஏமாற்றப்பட்டால் நாட்டினுடைய சொத்துக்கள் முழுவதையும் சூறையாடி கொண்டு ஒரு கூட்டம் வெளியே போனால் நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் என்ற நிறைய நாங்கள் பார்க்கலாம். இந்த திட்டத்தில் சேரோணுங்கிறதுக்காக வாப்பா என்ன செய்கிறார் என்றால், வறுமையானவராக இருப்பார், ஆனால் ஏதோ இதில் லாபம் கிடைக்கும் என்ற எண்ணம் ஆசை அவருக்கு இருக்கிறது. இருக்கிற சொத்துக்களையாவது விற்று போட்டு சேரோன் பண்ணி விரும்புவார். அல்லது இணைச்சு விடுற தண்ட குடும்பத்தில் உள்ள தண்ட பிள்ளைகளை வருமானம் இல்லாட்டியும் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறத விற்று போட்டாவது இணைச்சி விடுவோம் என்றால் அவர் யோசிப்பார் என்ன, தனக்கு கீழே லைன் கூடணும், லைன் தண்ட பிள்ளைகளூடாகவாவது கூடட்டும் என்பதனால அந்த பிள்ளைகளையாவது ஏதோ இருக்கிறத வித்து போட்டு இதுக்குள்ள சேர்த்து நாம பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு லட்சியம் எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கும். ஆனால் இப்படி கடன்பட்டு அல்லது இருக்கிறதையெல்லாம் வித்து ஒரு ஆள் இந்த திட்டத்தில் சேர்ந்து அவருடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்குமானால் உண்மையில் அந்த கம்பெனிகள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் மக்களுடைய சொத்துக்கள் எடுத்துக்கொண்டு போனால் பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு நாட்டில் உருவாகும். ஏன், இருந்த வாகனத்தை வித்தார், சொத்துக்களை வித்தார், எப்படியோ சேர்ந்து லாபம் அடைக்கணும் விரும்பினார். ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஏன், தான் எந்த லைனில் இருக்கிறன்னு அவருக்கு தெரியாது. எனவே லாபம் கிடைக்கிறதுக்கு இவர் ஆக்கள் சேர்க்கிறோம் என்ற எதிர்பார்ப்பை விட அவர் தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால், இந்த சென்ட்ரல் பேங்குடைய பெம்ப்ளெட் சீரீஸ்ல லொட்ரி இல்ல இருக்கிற பாதகத்தை விட இதுல இருக்கிற பாதகம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் காரணம் என்றால், சாதாரணமாக குழுக்கள் ஒரு லொட்ரி இடம்பெறும் போது அதுல வின்னிங் சான்ஸ் எல்லோருக்கும் இருக்கும். யாரோ ஒரு ஆள் வெல்லுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு ஆள் வென்றாலும் எல்லோரும் வெல்லுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்க பெரும்பாலானவர்கள் நிச்சயமாக தோற்பார்கள் என்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். உண்மையில் கடைசி லைன்ல இருக்கிறவர்கள் தங்களுக்கு கீழே சேர்க்கிறதுக்கு ஆக்கள் இல்லை என்று இருந்தால் இவர்கள் நிச்சயமாக தோற்பார்கள் என்பது உறுதி. அதனால அந்த ஸ்கீம்ல போட்டிருக்கிறாங்க, லொட்டரியின் மூலம் ஏற்படுகிற பாதிப்பை விட இதனால் ஏற்படுகிற பாதிப்பு கூட என்றால் தோல்வி அடைவதற்குரிய சந்தர்ப்பம் மிக கூடுதலாக இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாலாவது, இவங்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமா போட்டிருக்கிற காரணம், இந்த காரணங்களை ஏனைய ஃபத்துவாக்கள்ல நிறைய அறிஞர்கள் சொல்லலை, ஆனால் இவங்க ஒரு காரணமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், இதில் ஈடுபடுபவர்கள் மற்றவர்களை கவர்வதற்காக பல பொய் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றுகின்றனர். உண்மையில் இதில் ஈடுபடுகிறவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், உண்மை பேசலாம், ஆனால் இவங்களுடைய கருத்து என்பது பொதுவாக உங்களுக்கு நிறைய இலாபங்கள் கிடைக்கும் என்ற வாக்குறுதிகளை வைத்து ஏமாற்றப்படுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எக்ஸெப்ஷனலாக, விதிவிலக்காக உண்மையில் 100% நாங்கள் உண்மை சொல்லி வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் திட்டத்தில். ஐந்தாவது காரணம், இதை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வைக்கிற போது சிலர் இதன் மூலமாக கிடைக்கிற அந்த கொமிஷன், இந்த கொமிஷனை பல பெயர்களால் நியாயப்படுத்த முன்வாராம். ஒன்று தரகு வியாபாரம். தரகு வியாபாரம் என்றால் ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காக அவரிடத்தில் பேசி அவரை அந்த பொருளை வாங்குவதற்கு நாங்கள் செய்கிறோம், இப்படி ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம், தரகு செய்கிறோம். 2 பேருக்கும் இடையில் அந்த பிஸ்னஸை நடக்கிறதுக்கு நாங்கள் இடையில தரகராக இருக்கிறோம். கம்பெனியுடைய ப்ராடக்டை இவரை வாங்க வைக்கிறதுக்கு நாங்கள் தரகராக இருக்கிறோம். இன்னும் சிலர் காரணம் சொல்றாங்க, இது நாங்கள் செய்கிற இந்த உழைப்பு மக்களுக்கு இந்த பொருளை வாங்க வைக்கிறதுனால கம்பெனி எங்களுக்கு அன்பளிப்பாக இதை தருகுது, நீங்கள் இப்படி ஒரு முயற்சியை செய்வதற்காக எங்களுக்கு அன்பளிப்பாக இதை தருகுது என்ற சில நியாயங்களையும் சிலர் இதில் முன்வைக்கிறார்கள். இவங்க சொல்றாங்க,
பொதுவாக அன்பளிப்பு என்று சொல்லுகிற போது எல்லா வகையான அன்பளிப்புகளும் ஹலாலானது அல்ல. அன்பளிப்புகள் ஹலால், ஆனால் எல்லா வகையான அன்பளிப்புகளும் ஹலால் அல்ல. இப்போ உண்மையிலேயே இங்க அன்பளிப்பு என்பது இவருக்கு எப்படி கிடைக்கணும் என்று சொன்னால் இவர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிடைக்கும். ஆனா உண்மையில இவருக்கு இங்க எப்படி அன்பளிப்பு கிடைக்க போகுதென்றால், இவர் முதலாவது அந்த திட்டத்தில் தான் சேரோணும் என்ற நிபந்தனையோடு சேர்ந்து அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ததன் பிறகுதான் அன்பளிப்பாக பெறுகிறார். அப்ப உண்மையில் அன்பளிப்பு என்பதற்குரிய அந்த நியாயபூர்வமான காரணம் அல்லது வடிவம் என்பது இங்குள்ள அன்பளிப்புக்கு கிடையாது. எனவே அன்பளிப்பு எல்லா வகையான அன்பளிப்புகளும் ஹலாலானது அல்ல என்று நியாயம் சொல்றான். இரண்டாவது, தரகு ரீதியான வியாபார முறையை பொறுத்தவரையில் நாங்கள் தரகர்களாக இருந்து 2 பேருக்கும் இடையில ஜாயின் பண்ணி இந்த பொருளை விற்பனை செய்ய விடுறோம் என்பதை பொறுத்தவரையில் பொதுவாக ஒரு பொருளை, ஒரு கம்பெனியில் உள்ள பொருளை இன்னொருவருக்கு நாங்கள் பேசி விற்பனை செய்யணும் என்று ஏதாவது தரகராக நாங்கள் வேலை செய்யணும் என்றால் கம்பெனிகளில் நாம் போய் அந்த பொருளை பற்றி சொன்னால் அவங்க போய் வாங்குவான். ஆனால் நான் இந்த தரகு வேலையை செய்வதற்கு ஏற்கனவே அந்த கம்பெனியில் இணைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தரகு வேலைக்கு பொருத்தமானதல்ல. அப்படி இஸ்லாத்தில் எந்த ஒரு தரகு முறைமையும் கிடையாது. எங்களோட கம்பெனியில் நீங்கள் இணைஞ்சு வேலை செய்கிறதாக இருந்தால் ஒரு நிபந்தனை தரகு ரீதியாக நீங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் என்கிறது அல்ல. தரகர்களுடைய வியாபாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. நபியுடைய காலத்தில் கூட பொருட்களை தரகு முறையில் விற்பனை செய்து கொடுக்கிறவர்களை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சான், ஹலால் ஆக்கினாங்க அந்த வியாபார முறை. ஆனால் அங்கே எந்த நிபந்தனைகளும் கிடையாது. ஏற்கனவே இவர் அவரோட பேசி அவரோட வாங்கி அவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சாதான் இதை செஞ்சு அதனூடாக எடுக்கணுங்கிறது அல்ல. அது தரகினுடைய இஸ்லாத்தினுடைய நிபந்தனை அல்ல. ஆனால் இங்கு நீங்க இந்த தரகு பணியை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு அடிப்படையில் ஏதாவது பொருளை நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக விதிக்கப்படுவதனால் இது தரகு வியாபார முறையிலும் பொருத்தமானது அல்ல என்ற ஒரு நியாயத்தையும் இவர்கள் முன்வைத்து 5 வகையான நியாயங்களை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தாங்கள் இந்த ஃபத்வாவை எடுப்பதற்கு 7 வகையான ஃபத்வா நிறுவனங்களுடைய ஃபத்வாக்களை ஆய்வு செய்வதன் மூலமாகத்தான் இந்த ஃபத்வாவை எடுத்திருக்கிறார்கள் என்றும் கடைசியில் ஒரு குறிப்பு போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபத்வாவில் தலைவர், செயலாளர், ஃபத்வா குழுவுக்கு பொறுப்பானவர்கள் அந்த தங்களுடைய பெயர்களை இட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. உண்மையில் இது அந்த வியாபாரத்துக்கு பிறகு நாட்டில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபத்வா. உண்மையில் இது சில நியாயமாக எங்களுக்கு படலாம், நியாயம் இல்லாமலும் இருக்கலாம். மேல் நியாயம் என்று கருதுபவர்கள் இந்த ஃபத்வாக்களின்படி அடிப்படையில் அமல் செய்யலாம். நியாயம் இல்லை என்று அல்லது இவர்களுடைய நியாயம் அறிவுபூர்வமானதாக அல்ல, நியாயபூர்வமாக எங்களுக்கு தென்படுவதில்லை என்றால் அது அவர்களை பொறுத்தது. யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. என்றால் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கல்களை பொறுத்தது சட்ட ரீதியாக நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ள விடயம். ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய நியாயங்களை வைத்து பேசுவார்கள். நாம் நம்முடைய நியாயம், இவர்களுடைய நியாயம், சர்வதேச ரீதியான அறிஞர்களுடைய நியாயங்களில் இருக்கிற உண்மை தன்மையினால் இந்த அடிப்படையை முன்வைத்திருக்கிறோம். எனவே எப்படி நாங்கள் பார்த்தாலும் இந்த வியாபார முறை என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அடிப்படையில் அவர் எப்போதும் பொருளியல் ரீதியாக ஒரு விடயத்தை சிந்தித்து தன்னுடைய நியாயமான, தன்னுடைய பார்வைக்கு சில நியாயங்கள் தென்படுவது என்பதை விட அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து எப்படியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், இந்த வியாபார முறை சர்வதேச ரீதியாக எப்படியான நிலைப்பாட்டை, பெருமானத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஏன் நான் சொல்றேன் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். ஹலால் என்பது தெளிவானது, ஹராம் என்பதும் தெளிவானது. வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். இந்த ரெண்டுக்கும் இடையில சந்தேகத்திற்கிடமான பல விடயங்கள் இருக்கிறது. இதை அதிகமான மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால்,
ஹலால் எது என்று மார்க்கம் வரையறை செஞ்சால் ஒரு ஆள் தெளிவாக செஞ்சுட்டு போகலாம். ஹராம் என்று தெளிவாக இருந்தால் அதை ஒரு ஆள் தடை செஞ்சுதான் ஆகும். மூன்றாவது ஒரு விடயம் இருக்கே, சந்தேகம், ஹராமா ஹலாலா என்பது சந்தேகமாக இருக்கிற விடயங்களை பொறுத்தவரையில் அது ஹலால் அல்ல, அது தடைதான். எது வரைக்கும்? தெளிவான நிலைப்பாடு வரும் வரைக்கும் தடை செய்து கொள்ள வேண்டியதுதான் அது. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாண்டால், அர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா, ஒரு மந்தை வரம்புல மேய்ஞ்சு கொண்டிருக்கிறது, எனவே அது அந்த வயலுக்குள் இறங்கிவிடும் என்பது உத்தரவாதமுடைய விடயம் அல்ல. எனவே சந்தேகமானது தானே என்று நினைச்சு ஒரு ஆள் செய்ய முயற்சித்தால் சில வேளை அது அவரை ஹராத்துக்குள் கொண்டு போயிடும். எனவே சந்தேகமானது என்று தனக்கு தெரிகின்ற விடயங்களையும் தவிர்ந்து கொள்ளுமாறுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதை நீங்க செய்யுங்க என்று சொல்லலை. ஹலால் தெளிவாக இருந்தால் செய்யுங்க, ஹராம் தெளிவாக இருந்தால் விடுங்க. முஸ்தபிஹாத்துங்கிற ஹலாலா ஹராமா என்று எழுபறியில கருத்து முரண்பாடுகளோட சரியான ஃபத்வாக்கள் இல்லாமல் இருக்கிறது போல நாங்கள் அதை தவிர்ந்து கொள்றதுதான் கட்டாயம். இதுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சொல்றேன். ஏனென்று கேட்டால், பொதுவாக இந்த இஸ்லாமிய உலகத்தில் உருவாகிற எந்த ஒரு புதிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நல்ல விளைய கொள்ளுங்க, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்கும் இஸ்லாமிய உலகத்தில் முன்மாதிரி இருக்கின்றால் நாம தான் புதுசாக இந்த பிரச்சனையை, இந்த ஒரு வியாபாரத்தை அல்லது இந்த ஒரு முறையை செய்கிறோம்ங்கிறது அல்ல. நமக்கு முன்னால பல வருஷங்களுக்கு முன்னால இந்த பிரச்சனைகள் வந்து வியாபாரம் நடந்து சர்ச்சைகள் உருவாகி அதுக்குரிய தீர்வுகள் பலவாறு முன்வைக்கப்பட்டு அந்த தீர்வுகளில் இறுதியாக இப்படியெல்லாம் தீர்வு வந்திருக்கிறது என்று நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்போ நாங்கள் எதை பார்க்கணும் என்றால், குர்ஆன் ஹதீஸ் என்கிறதுல வரல, எனவே இதில் எனக்கு சில நியாயம் தருகிறது நான் செய்கிறேன் என்பதை விட இஸ்லாமிய உலகத்தில் அறிஞர்கள் இந்த வியாபார முறையை பற்றி பேசி இருக்கிறார்களா? ஏன்னா புதுசாக ஒரு வியாபார முறை இருக்காது. உதாரணமாக நீங்கள் நெட்டில் அடித்து தேடலாம், தமிழில் கூட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று அடித்து தேடுங்க, நிறைய தகவல்கள். அதில் குறிப்பாக இந்தியாவில் இந்த வியாபார முறையில் ரொம்ப குளறுபடி இருக்கிறது. இப்போ யூடியூப்பில் நீங்கள் தேடினால் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தாங்க, நானும் பார்த்தேன் அன்றைக்கு. அந்த ஷார்ட் ஃபில்மோட பேர் வந்து ஊருக்கு 4 பேர் என்று ஷார்ட் ஃபில்ம். அந்த ஃபில்மோட நோக்கம் என்னென்றால், இந்த வியாபார முறை பிழை என்பதை ஒரு குறும்படத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். யூடியூப்ல கிடக்குது, தேடி பார்க்கலாம் நீங்க. அதுபோல இந்தியாவில் சட்ட ரீதியாக அரசாங்கத்தாலேயே சில விழிப்புணர்வுகளை செய்கிறான். ஏனென்றால் அங்கே அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுறதும் ஏமாற்றப்படுறதுங்கிறதும் அடிக்கடி நடக்குது, புதுசல்ல. சும்மா தேடி பாருங்க, நீங்க தமிழ்ல கூகுளில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சும்மா அடிச்சு தேடி பாருங்க, ஏகப்பட்ட தகவல்கள் வரும். இந்த பிரச்சனை, இந்த வியாபாரத்தில் உள்ள விஷயங்கள் இங்கிலீஷில் தேடி பாருங்க, அரபுல இருக்குது, உலமாக்களை வச்சு தேடி பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கும் போது தெளிவோடு இஸ்லாமிய வழிகாட்டல்களோடு நமக்கு முன்னால் இருக்கிற சில முன்மாதிரியான விடயங்களோடு தெளிவு பெற்றுவிட்டு ஒரு விஷயத்தில் நாங்கள் இறங்குவதுதான் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு நிலவு ஒரு விஷயம் என்றால் இது ஒரு முக்கியமான விடயம் என்கிறதுனால். பொதுவாக இன்னொரு விடயத்தை நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்த வகையில் வியாபாரம் என்று வருகிற போது 2 வகையான பகுதி இருக்கிறது. ஒன்று அல் முஹர்ரம் லிதாத்திஹி என்று சொல்வார்கள், அதாவது நேரடியாக அந்த பொருளே ஹராமாக்கப்பட்ட விஷயம், நேரடியாக பொருளே தடை. உதாரணமாக பன்றியுடைய மாமிசம் குர்ஆன் ஹராம் என்று சொல்லியிருக்கார். அப்போ சாப்பிடுவது ஹராம் என்று இஸ்லாம் ஒரு பொருளை சொன்னால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். ஏன் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம அக்ல ஷைஇன் ஹர்ரம தமனஹு, ஏதாவது பொருளை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஹராமாக்கினா அதுல பணமும் ஹராம், அதை வித்து உழைக்கிற காசும் ஹராம்.
அப்ப இது அடிப்படையில் பொருள் ஹராமண்டா அதை பொருளை வியாபாரம் செய்யவும் கூடாது. இதுக்கு சொல்றது அல் முஹர்ரம் லிதாத்திஹி. இன்னொரு இருக்கிறது அல் முஹர்ரம் லிகஸ்பிஹி, சம்பாத்தியத்தின் மூலமாக ஹராமாக மாறும். பொருள் ஹராம் அல்ல, பொருள் ஹராம் அல்ல, பொருள் ஹலால், பொருள் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட பொருள் அந்த வியாபாரத்தில் நடைபெறக்கூடிய சில வியாபார தன்மைகளை பொறுத்து ஹலாலான வியாபாரமும் ஹராமாக மாறும். உதாரணமாக, நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கலாம், கடன் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. கடன் கொடுங்க என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு 2 தரம் கடன் கொடுத்தா ஒரு தரம் சதக்கா செய்ய நன்மை என்று வலியுறுத்தி இருக்கிறது. கடன் பன்மடங்காக அவருக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும் என்று இருக்கிறது. இப்போ இந்த ஹலாலான ஒரு கடனை ஒரு ஆள் அதன் மூலமாக பிரயோசனம் அடைகிற நோக்கத்தில் வட்டியாக மேலதிகமாக பெற்றால் இவருடைய ஹலால் என்ற கடன் என்ற ஹலாலான கொடுக்கல் வாங்கலும் ஹராமாக மாறும். அப்ப இது எங்க என்ன பரிமாறப்பட்டது காசி ஹலாலானது, அவர் திரும்ப கொடுத்ததும் ஹாசி ஹலாலானது. ஆனால் அங்கு நடந்த அந்த வியாபார முறையில் உள்ள டீலிங், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட அந்த முரண்பாடு, பிழையான ஒரு விடயத்தை அவர்கள் கையாண்டதனால் ஹலாலானதும் ஹராமாக மாறும். அதே போல ஒரு பொருளை ஒரு ஆள் ஏமாற்றி விற்பனை செய்கிறார். பொருளை ஒரு ஆள் உண்மை சொல்லி விற்கணும், தன்னிட்ட வார ஒரு வாடிக்கையாளருக்கு ஏமாற்றி விற்பனை செய்கிறார் என்றால் உண்மையில் அவர் வித்த பொருள் ஹலால், வித்த பொருள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது அல்ல. ஆனால் வாடிக்கையாளரை ஏமாற்றி அவர் வித்ததனால் அவர் உழைத்த அந்த பணமும் ஹராமாக மாறும். அப்ப இது எதனால ஹராமாக மாறுது என்றால் பொருள் ஹராம் அல்ல, அந்த டீலிங் வியாபார முறைமையில் ஏற்பட்ட அந்த குளறுபடியினால் இவருடைய ஹலாலும் ஹராமாக மாறுகிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வியாபார முறை பொதுவாகத்தான் சொல்கிறேன், உங்களோட ஊரை மையப்படுத்தியோ அல்லது அது குறித்த ஒரு கம்பெனியை மையப்படுத்தியதோ அல்ல. நியாயபூர்வமான காரணங்களை வைத்து யாரும் ஏதோ ஒரு வியாபாரத்தையும் செய்து கொண்டு போகலாம். ஆனால் பொதுவாக இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடுகள், இதன் பின்னணியிலே இருக்கிற அவர்களுடைய நியாயபூர்வமான வாதங்கள், நியாயங்களை வைத்துத்தான் இந்த விடயங்களை சொல்கிறேன். எனவே அல்லாஹு தஆலா எதில் யாருக்கு இதில் நியாயம் என்று நாங்கள் கண்டோமோ நாங்கள் அதை நியாயமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் நியாயம் எனக்கு திருப்தி இல்லை என்று காண்கிற போது இந்த உரை அல்லது நான் சொல்லிய விடயங்கள் எந்த ஒரு சகோதரரையும் கட்டுப்படுத்தாது, நிர்பந்திக்காது என்பதையும் இந்த இடத்துல தெளிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். எனவே அல்லாஹு தஆலா எப்படி நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸானதாக மன தூய்மையாக மாற்றி இருக்கிறானோ அதுபோல தங்களுடைய பொருளாதார தேடல்களையும் ஹலாலானதாக மாற்றி எங்களுடைய இபாதத்துக்களை அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்துக்களாக மாறி நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக பள்ளி வாயில் ஒன்று கூடியிருப்பது போல நாளை மறுமையிலும் நாங்கள் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.